இந்த பகிர்வின் தலைப்பு எதிர்கால உலகிற்குரிய தமிழ்மொழி கற்றலும் செயற்கை நுண்ணறிவும். இந்த பகிர்வை வழி நடத்துவதற்காக வைஸ்லி வாய்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி திரு சந்திரகுமார் நடராஜன் வந்திருக்கிறார். அவரை இப்போது நாம் வரவேற்போம். திரு சந்திரகுமார், நீங்கள் உங்களுடைய பகிர்வை தொடங்கலாம். வணக்கம் மேடம், ரொம்ப நன்றி. என்னோட வீடியோ ஆடியோவும் சரியாக இருக்கிறதா? சரியா இருக்கு. ஒரு நிமிஷம் மேடம். என்னோட ஸ்க்ரீன் இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியாக தெரியுதுங்களா மேடம்? நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கலாம் சார். ஓகே, சரியா தெரியுது. மிக்க நன்றி. டிசிஎஃப் குழுவிற்கும் மற்றும் எம்ஓஇ சிங்கப்பூர் நிர்வாகிகளுக்கும். மேடம் சொன்னது போல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செயற்கை நுண்ணறிவு, அதனுடைய பாதிப்பு. இது எப்படி நம்ம நம் மாணவர்களை தயார்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் இதோட முதன்மையான குறிக்கோள். ஆனால் மாணவர்களை தயார்படுத்துறதுக்கு முன்னாடி நாம் ஆசிரியர்களை தயார்படுத்துறது தான் இன்னும் அதோட ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ மேடம் என்னை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. நான் வைஸ்லி வைஸோட சிஇஓ, தலைமை நிர்வாக அதிகாரி, அதோட ஃபவுண்டர். வைஸ்லி வைஸ் ஒரு சிங்கப்பூர் செயற்கை நுண்ணறிவு நிறுவனம். உலகெங்கும் இருக்கிற கவர்மெண்ட்ஸ், பள்ளிகளுக்கு நாங்கள் டீச்சர்ஸ், ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ட்ரெயின் த ட்ரெயினர் போன்ற பல பயிற்சிகளை செயற்கை நுண்ணறிவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சிங்கப்பூரை பார்த்திங்கனாலும் இங்கே சவுத் ஈஸ்ட் ஏஷியாவாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவாக இருக்கட்டும், இங்கே உமறு புலவர் தமிழ் மொழி நிலையம், தமிழ்நாடு அரசோட நான் முதல்வன் திட்டங்கள், அமேசானோட கூட்டமைத்து சென்னையில் இருக்கிற அரசு தமிழ் பள்ளிகள், இங்கே எல்லாம் இருக்கிற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நாங்கள் செயற்கை நுண்ணறிவில் நிறைய பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி நான் அமெரிக்காவில் பல ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். ஹாலிவுட், நியூயார்க் நகரத்தில் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில், அதற்கு பின்பாடு மலேசியா, பேங்காக், இப்படி பல எம்என்சிங்களை வேலை செஞ்சுட்டு, அதற்கப்புறம் செயற்கை நுண்ணறிவு டெக்னாலஜியில் MIT பாஸ்டனில் சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடந்த 8 ஆண்டுகளாக இதே AI இன் எஜுகேஷன், இன்று உலகளவு எல்லாருமே ரொம்ப வியப்பாக பார்க்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு, ChatGPT இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே 8 ஆண்டுகளாக நாங்கள் இந்த பணியை சிறப்பாக நானும் என்னோட டீமும் சிங்கப்பூர்லேருந்து உலகளவைய எல்லா நாடுகள்லேயும் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வெறும் ஒரு அடல்ட் எஜுகேஷன் ஒன்லி ஃபார் டீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டையும் தாண்டி நாங்கள் 3ஆம் வகுப்பிலிருந்து ஜூனியர் ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல் என்று பலதரப்பட்ட மாணவர்களுக்கும், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் சரி, ஸ்கூல் பிரின்சிபல்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என்று பலவிதமான ஸ்டேஜ்களில் நாங்கள் செயற்கை நுண்ணறிவு ட்ரைனிங் வழங்கி கொண்டிருக்கிறோம். மேடம் சொன்னது போலவும், நான் இப்போ வரைக்கும் சொன்னது போலவும், வைஸ்லி வைஸ் நிறுவனம் இதுவரைக்கும் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்கோம். 60,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஆன்லைன், ஹைப்ரிட் அஸ் வெல் அஸ் ஃபிசிக்கல் என்று 3 விதமான பயிற்சிகளும் நாங்கள் செயற்கை நுண்ணறிவில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சரி, இதெல்லாம் சரி. இன்று நீங்கள் இந்த ஒரு செஷனுக்கு வந்திருக்கிறது எதற்காக அப்படின்னு நம்ம ஒரு ஓவர்வியூ அப்படின்னு பார்க்கும்போது, செயற்கை நுண்ணறிவு பற்றி அடுத்த ஒரு 1 மணி நேரத்தில் என்னால் எல்லாமே கற்றுக்க முடியுமா? செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன? மொழி கற்றலில் அதோட முக்கியத்துவம் என்ன? அதே போல் வேறு ஏதாவது கருவிகள் இருக்கிறதா? அதோட நன்மைகள், தீமைகள், பாதிப்பு என்ன? சமுதாயத்தில் அதோட இம்பேக்ட் என்ன? ஏன்னா ஆசிரியர்களோட பொறுப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, இப்போது என்னோட குடும்பமே பார்த்திங்கன்னா தமிழ் ஆசிரியர் குடும்பம். எங்கள் அம்மா ஒரு தமிழ் ஆசிரியை. என்னோடய முன்னோர்களில் ஒரு சிலர் பாரதிதாசன் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு தமிழ் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் எனக்கு நேரடியாகவே இதில் அனுபவம் உண்டு. ஒரு ஆசிரியர் ஒரு சமுதாயத்தை மாணவர்கள் மூலியமாக மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை உண்டாக்க முடியும். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும்.
அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு ஜஸ்ட் இன்னொரு ஒரு டெக்னாலஜி அப்படின்னு நம்மளால் ஒதுக்கி தள்ளிட்டு போயிட முடியாது. அதனால் இதனால் வரக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி அடுத்த ஒரு மணி நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் ஒரு சில சாம்பிள்ஸ், ஒரு சில கருவிகளோட எக்ஸாம்பிள்ஸையும் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு ChatGPT போன்ற ஒரு சில கருவிகளை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எஜுகேஷன், கல்வி, மொழி, அதுலேயும் குறிப்பாக தமிழ் மொழிக்கு உரித்தையான ஒரு சில கருவிகளை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகளாகவே ஒரு வகுப்பறைங்கிறது ஒரே மாதிரியாக தான் இருக்குது. ஒரு 4 செவுத்துக்குள்ளார ஒரு ஆசிரியரும், ஒரு பிளாக் போர்டோ, இல்லை இன்றைக்கி இருக்கிற ஒரு LCD டிவியோ, ஒரு 30லேருந்து 35 மாணவர்களோ, இதே ஒரே நிலைப்பாட்டில் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா வகுப்பறைகளை கொண்டு சென்றுட்டுருக்கோம். இதில் எது ஒரு டிஸ்ட்ரப்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்னோவேஷன் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழல் தான் இன்றைக்கி நிலவிக்கிட்டு இருக்குது. ஆனால் வெளி உலகத்தில் பார்க்கும்பொழுது, நம்ம மாணவர்கள் போகும்பொழுது, இங்கே மின்னிலக்க கற்றல், டிஜிட்டல் லேர்னிங் அப்படிங்கிற ரிசோர்ஸஸ், இல்லை பர்சனலைஸ்ட் லேர்னிங், இல்லைன்னா இப்போ யூடியூப் மூலியமாகவோ, இல்லை ஆன்லைன் டீச்சிங் மூலியமாகவோ மாணவர்களுக்கு உண்டான எக்ஸ்போஷர், அவர்களுக்கு உண்டான அனுபவங்கள் வேறு மாதிரியாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, மாணவர்கள் வேறு ஒரு தளத்தில் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் ஆசிரியர்கள் மட்டும் இன்னும் அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு 4 செவுத்துக்குள்ளார ஒரு 30-35 மாணவர்களுக்கு சொல்லித்தரது அதே ஒரு என்ன சொல்கிறதுனா கட்டமைப்பில் தான் இன்னும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இதையும் தாண்டி இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு அதை பயன்படுத்தி மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கும் போயிட்டாங்க. இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் அதோட பாதிப்பு என்னென்னு. நீங்கள் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம், அந்த எக்ஸாமோட ஆன்சர்ஸு அதோட ChatGPTயை பயன்படுத்தி உங்கள் மாணவர்கள் அதுக்கு உண்டான ஆன்சர்ஸை உங்களுக்கே மறுபடியும் உடனடியாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி நிலவிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஆசிரியர்கள் அதே வேகத்தில் முன்னேறலை அப்படிங்கிறது தான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. ஸோ இன்றைக்கி இருக்கிற மாறி வர, இல்லைனா ஏற்கனவே மாறிவிட்ட கல்வி சூழலுக்கு ஏற்ப நம்மளை நாமளே தயார்படுத்திக்கணும். ஆசிரியர்களும் சரி, இல்லைனா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் சரி, இதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கண்டத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போது இருக்கிற ஒரு பாரம்பரிய கல்வி, ரைட், லெகசி எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல என்னென்ன சவால்கள் இருக்குது? சவால்கள் என்னென்னா, எல்லா மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் ஒரே வகையான அணுகுமுறையை தான் பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு 4 செவுத்துக்குள்ளார இருக்கிற ஒரே ஒரு அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச், அதை தான் இன்றைக்கும் ஆசிரியர்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா தொடர்ந்து நடத்தி வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, துடிப்பற்ற கற்றல், அதாவது பாசிவ் லேர்னிங். ஆக்டிவ் லேர்னிங் இல்லாமல் ரொம்பவும் ஒரு சாதாரணமான ஒரு டெக்ஸ்ட் புக்காக இருக்கட்டும், இல்லைனா ஜஸ்ட் ஒரு வீடியோ ரன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்லைடு ப்ரொஜெக்ஷனாக இருக்கட்டும், இதே ஒரு வழிமுறையை தான் ஆசிரியர்கள் பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, நம்மளோட கல்வி திட்டமாக இருக்கட்டும், இல்லை சிலபஸ், கரிக்குலம், இல்லை கவர்மெண்ட் பாலிசிஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இறுக்கமான திட்ட அமைப்புகள் தான் இருக்கிறது. பொதுவாக ஒரு மாணவர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாரோட ஃபீட்பேக் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்களுக்கு உண்டான ஃபீட்பேக் 1:1 ஃபீட்பேக், இல்லை 1:1 டீச்சிங் அப்படிங்கிறதே நடக்கிறது கிடையாது. நம்ம ஒரு எக்ஸாமை அட்டெண்ட் பண்ணிட்டு வரும்போது ஒவ்வொரு கேள்விக்கு உரிய ஃபீட்பேக் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. மதிப்பெண்கள் கிடைக்குது, ஆனால் நான் உண்மையிலேயே எப்படி நான் அந்த இதில் ஒரு பேப்பரில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ஏன் நான் என்னோட ஒரு பர்டிகுலரான ஒரு கேள்விக்கு மட்டும் இங்கே பதில் நீங்கள் இந்த ஒரு மதிப்பெண்ணை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஆசிரியர்களால் எல்லா மாணவர்களுக்கும் தனிப்பட்ட விதமான ஒரு ஃபீட்பேக் கொடுக்குற சூழல் இன்றைக்கி கிடையாது. அதை தான் நாம் இன்றைக்கி அதை சவால்களாக தான் நம்ம அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு ஒரு இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தொழில்நுட்பங்கள் இப்போது வந்துட்டதுனால வகுப்பறையோட அனுபவங்களை நம்ம மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அதாவது டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் இன் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதே போல்
எஜுகேட்டர்ஸ், அதாவது ஆசிரியர்கள், பயிற்சியாளர்கள், இவங்களுக்கும் வந்து எப்படின்னா, இவங்கள எம்பவர் பண்ணுறது எப்படி, இவங்களுக்கு உண்டான உரிமைகளை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு செயற்கை நுண்ணறிவு மூலியமா நம்மளால் கொடுக்க முடியுது. இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடாப்டிவ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு விதமான கருவிகள், இல்லை பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், இல்லைனா எட்டெக் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே எப்படின்னா மாணவர்களோட கற்றல் திறனுக்கு ஏற்ப அவங்களோட லேர்னிங் ஸ்டைலுக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ஸும் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்துக்கிட்டு இருக்குது. மாணவர்கள் அதற்கு தனியாக அதற்கு பணம் கொடுத்தோ இல்லை ஃப்ரீயாவோ அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பல நிறுவனங்கள், நீங்களே பார்த்துருப்பீங்க, மைக்ரோசாஃப்ட் நிறுவனமாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், இல்லைன்னா ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற நிறுவனங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரே ஒரு என்ன சொல்கிறதுனா டொமைன் இல்லை இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்களோட கருவிகளை எல்லாத்தையும் தயார் பண்ணி மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட இலவசமாக தான் இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க. சரி, நம்ம இவ்வளோ பேசிட்டோம். செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்ன? இப்போது இந்த ஒரு ஸ்பாட்லைட் ஸ்பீக்கிங், அதாவது பேச்சுக்கு நான் ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட கடந்த அக்டோபர் மாதத்துலேருந்து இதுக்கு நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கடந்த அக்டோபர், அதாவது 2024 2024லேருந்து இன்றைக்கி ஜூன் 5 2025 வரைக்குமே நீங்கள் உலகளாவிய மாற்றங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு உண்டான என்னென்ன மாற்றங்கள் உண்டோ அது எல்லாமே வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களில் நிகழ்ந்து விட்டது. அது பல நிறுவனங்களாக இருக்கட்டும், இல்லைனா பல நாடுகளோட ரிசர்ச்னால இருக்கட்டும். அதனால் ஒரு பொதுவான ஒரு கருத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, செயற்கை நுண்ணறிவுங்கிறது மனித நுண்ணறிவை அது போலவே செயல்படக்கூடிய இயந்திரங்கள், அது ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொபாட்டிக்ஸ், டிரைவர்லெஸ் கார்ஸ், ட்ரோன்ஸ் அப்படிங்கிற கருவிகளாக இருந்தாலும் சரி, இல்லை சாஃப்ட்வேர், அதாவது உங்களோட சாட்பாட், சாட் ஜிபிடி, இல்லைனா சாஸ் ப்ராடக்ட்ஸ், க்ளவுட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற எந்த ஒரு விதமான இயந்திரங்களாக இருந்தாலும் இந்த கருவிகளை எல்லாமே மனித நுண்ணறிவு போலேயே செயல்படக்கூடிய, யோசிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியாக தான் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறத நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இது நான் வந்து இயந்திரங்கள் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கூட இதை வந்து பல பேர் வந்து இதை நம்புறது கிடையாது. இப்போது எனக்கே வந்து பல பேர்கிட்ட நான் பேசும்போது, குறிப்பாக ஒரு வயது முதிர்ந்தவங்ககிட்ட பேசும்போது அதை ஒத்துக்க மாட்டாங்க. அது இப்போதைக்கு வராது, இது வர்றதுக்கு இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் ஆகும், இல்லைன்னா 100 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இன்னொரு ஒரு பரவலான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செயற்கை நுண்ணறிவு உலகத்தில் 2030, அதாவது 2030 ஆண்டு வரைக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு, அதற்கப்புறம் எல்லா நோய்களுக்கும் தீர்வு செயற்கை நுண்ணறிவை கண்டுபிடிச்சி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லும்போதும் பலருக்கும் இது வியப்பாகவும் இருக்குது, பலருக்கும் இது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி ஒரு சராசரியான ஒரு 50 இல்லை 60 வயதுக்கு மேற்பட்டவங்க யாராக இருந்தாலும் பாருங்கள், கிட்டத்தட்ட அவங்க உடல் உறுப்புகளில் கிட்டத்தட்ட 20-25% வந்து செயற்கையானதாக தான் இருக்கும். செயற்கையான மூட்டு, செயற்கையான இதயம், இல்லைன்னா செயற்கையான கண். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கே இந்த மாதிரி தான், நான் இங்கே ராஃபல்ஸ் ஹாஸ்பிட்டலில் செயற்கையான கண்ணு தான் பொருத்தி இருக்கிறோம். ஸோ அதை சொன்னால் அவங்களுக்கே வந்து அதை நம்புறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கட்டும். ஆனால் உண்மை அதுதான். அதனால் செயற்கை நுண்ணறிவினால் வரக்கூடிய நன்மைகள், அதாவது ஹெல்த் கேர் போன்ற ஏரியாவில் மிக 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 அதிகமாக இருக்குது. அதனால் செயற்கை நுண்ணறிவை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நம்ம கண்டிப்பாக வழி நடத்தணும். அதே போல் வருங்கால மாணவர்கள், அதாவது உங்கள் மாணவர்கள், அவங்க வருங்காலத்தில் சமுதாயத்தில் போய் வேலை செய்யும் போதோ, இல்லை சொந்தமாக தொழில் தொடங்கும் போதோ, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பணியில் இருக்கும்போதோ அதை சரியாக அவங்க எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான வழி நடத்துதல், கைடன்ஸ் அப்படிங்கிறது, பாலிசிஸ் அப்படிங்கிறத நீங்கள் இன்னையிலேருந்தே உங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப அவசியம். ஏற்கனவே யுத்தத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பல யுத்தங்களில் உலகளாவிய நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் அப்படிங்கிற ஒரு கருவியை தான் இப்போ மிகப்பெரிய அளவில் எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட நாடுகளை பற்றி நான் பேச இங்கே வரல. ஆனால் நீங்கள் இதை பொதுவான ஒரு பத்திரிகைகளில் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், செயற்கை நுண்ணறிவு, ட்ரோன், இதனால் எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது நம்ம பயப்பட வேண்டிய ஒரு டெக்னாலஜி கிடையாது. இதனால் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம மொழி கற்றலுக்கும்,
இல்லை நம்ம கலாச்சாரத்துக்கும் பாரம்பரியத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரே கோணத்தில் தான் நம்ம வந்து இதில் செயல்பட வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி செயற்கை நுண்ணறிவுங்கிறது வெறும் ஒரு என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க, கணிதம் படித்தவங்க இவங்க மட்டும்தான் இதில் வந்து ஒரு நிபுணர்களாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் உண்டான புரட்சிகள் ரைட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ்னு சொல்கிறது 1750வது ஆண்டுகள்லேருந்து பார்த்திங்கன்னா, முதலாவது புரட்சி ஏற்பட்டது வந்து ஸ்டீம் என்ஜின். அதாவது நம்ம சொல்கிற இன்றைக்கி ட்ரெயின் அப்படின்னு சொல்கிற ஸ்டீம் என்ஜினில் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் கணினிமயமானது கம்ப்யூட்டர்ஸ். இந்த 3 புரட்சிக்கு அப்புறம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க புரட்சிக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு புரட்சி அப்படிங்கிறது. பொதுவாக இன்றைக்கி உலகளாவிய எல்லா நாடுகளையும் இதை ஒத்துக்கிட்டாங்க. அப்போது நம்ம இதுக்கு தயாராக வேண்டியது வந்து நம்மளோட கடமை. சரி, இதுக்கு எப்படி நம்ம தயாராகிறது? இதுக்கு நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராமிங் படிக்கணுமா? ஒரு ஆசிரியராக இருந்துக்கிட்டு நான் வெறும் மொழி மட்டும்தானே நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எதுக்கு இதை வந்து நான் படிக்கணும்? இல்லைனா இதை சரியாக படிக்க வேண்டிய இதை எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நாங்கள் வைஸ்லி வைஸ் நிறுவனத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அமெரிக்காவில் ஒரு குழு இருக்குது. மிக சிறந்த பேராசிரியர்கள், அதாவது ஸ்டான்ஃபோர்ட், கொலம்பியா பல்கலைக்கழக பேராசிரியர்கள், கணித என்ன சொல்கிறதுன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிபுணர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு புரியக்கூடிய ஒரு தளமாக, ஒரு ஃபவுண்டேஷனாக பிக் 5 ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்குனாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த 5 ஐடியாஸ், பிக் 5 ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரு செயற்கை நுண்ணறிவை பற்றி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி செயற்கை நுண்ணறிவோட ஃபவுண்டேஷன் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான 5 தளங்கள் தான் இது. அதாவது முதலாவது தளம்ங்கிறது அறியும் சக்தி, பர்செப்ஷன். எப்படி நம்ம மனிதர்கள் வந்து உலகத்தை பார்க்கிறோம், நம்ம கண்களால் பார்க்கிறோம், வேறு எப்படி உணர்கிறோம், 5 சென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், ட்ரோன்ஸ் இது எப்படி நம்ம வெளி உலகத்தை புரிஞ்சுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்சார்ஸ் அப்படின்னு சொல்கிற டிவைசஸ், இல்லைனா கீபோர்டு, இல்லைனா மவுசஸ், இது மூலயமா உண்டான இன்புட்ஸ், இதை வச்சு தான் ஒரு செயற்கை நுண்ணறிவு உலகத்தை புரிஞ்சுக்குது. ரைட். இரண்டாவது வந்து ரெப்ரசன்டேஷன் அண்ட் ரீசனிங், அதாவது எப்படி யோசிக்கிறது. செயற்கை நுண்ணறிவுங்கிறது மனிதர்கள் போலேயே எப்படி யோசிக்குது, அதை எப்படி நம்ம வழி நடத்தணும் அப்படின்னு பேசுகிறது தான் இந்த செகண்ட் பிக் ஐடியான்னு சொல்கிறது. மூன்றாவது வந்து கற்றல், அதாவது லேர்னிங். மனிதர்களால் நாம் கற்றுக்கிறது பல விதமாக இருக்கும். பள்ளிகளுக்கு போகிறோம், புத்தகங்களை படிக்கிறோம், இல்லைனா லைப்ரரிக்கு போகிறோம், இல்லைனா ஆன்லைனில் பார்க்குறோம், வாழ்க்கை அனுபவங்கள்லேருந்து கற்றுக்குறோம். ஆனால் ஒரு கம்ப்யூட்டராலேயோ ஒரு செயற்கை நுண்ணறிவு கருவியாலோ அந்த மாதிரி கற்றுக்க முடியாது. அவங்க கற்றுக்கக்கூடிய ஒரே ஒரு வழி எப்படின்னு பார்த்திங்கன்னா டேட்டா. ரைட். அதுலேருந்து நமக்கு டேட்டாவில் இருக்க பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு கணித வளத்துலேருந்து தான் கம்ப்யூட்டர்ஸும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளும் வந்து உலகத்தை பற்றி கற்றுக்குது. நான்காவது எப்படின்னு பார்த்திங்கன்னா நேச்சுரல் இன்ட்ராக்ஷன், அதாவது இயல்பாக எப்படி இணைந்து செயல்படுதல், ஒரு டீமாக எப்படி செயல்படுதல் அப்படிங்கிறது தான் பிக் 5 ஃபோர்த் ஐடியா. ஐந்தாவது ஒரு மிக முக்கியமானது இன்றைக்கி நாம் சமுதாயத்தில் பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஒரு டெக்னாலஜியாக மட்டும் பார்க்குறாங்க. ஆனால் இதுக்கு முன்னால் வந்த டெக்னாலஜிக்கும் செயற்கை நுண்ணறிவுக்கும் உண்டான மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு எனக்கு பார்த்திங்கன்னா, செயற்கை நுண்ணறிவால் ஏற்படக்கூடிய சமுதாய பாதிப்புகள். ஸோ இன்றைக்கி நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை சொல்லிட்டேன். ட்ரோன்ஸ், அதாவது போரில் ஈடுபடக்கூடிய செயற்கை நுண்ணறிவு இயந்திரங்கள். அதே போல் ஒரு ஸ்பேம், இன்றைக்கி நீங்கள் இமெயில் பயன்படுத்தலாம், இல்லைனா வாட்ஸ்அப் போன்ற கருவிகளை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது உங்களுக்கு வரக்கூடிய தேவையில்லாத மெசேஜஸ், அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய தேவையில்லாத ஃபோன் கால்ஸ். இப்போது கிட்டத்தட்ட போன ஒரு மாதமாக உங்களுக்கு வங்கிகள், அதாவது சிங்கப்பூரில் இருக்க வங்கிகள்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு சில கால்ஸ் வரும் உங்களுக்கு.
ஒரு பிரச்சனையில் இருக்குது, இல்லைன்னா உங்கள் கிரெடிட் கார்டை யாரோ வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கால்ஸ் வந்துச்சுன்னா நம்பாதீங்க. நாங்கள் வந்து வங்கிகள்லேருந்து இந்த மாதிரி யாரையும் கூப்பிட்றது கிடையாது. உங்களோட ஐசி நம்பரை பகிர்ந்துக்காதீங்க, இல்லைன்னா வேறு எந்த ஒரு ப்ரைவேட் இன்ஃபர்மேஷனையும் வந்து பகிர்ந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி பல எஸ்எம்எஸோ இல்லை விதவிதமான மெசேஜஸெல்லாம் உங்களுக்கு வங்கிகள்லேருந்து வந்திருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பேட் ஆக்டர்ஸ் இல்லையா? அதாவது செயற்கை நுண்ணறிவை தவறாக பயன்படுத்தி அடுத்தவங்களை ஏமாற்றி இல்லை ஒரு ஃப்ராடு பண்ணியோ அவங்களோட பணத்தை பறிச்சோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தீய ஒரு வழிக்கு கொண்டு போகிறதுக்காகவோ பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகிறாங்க. அதுலேருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிறதுக்கும் உங்களோட மாணவர்களை பாதுகாத்துக்கிறதுக்கும் நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய பிக் 5 ஐடியா வந்து சமுதாயத்தின் பாதிப்பு, ரைட்? சோஷியல் பயாஸ், எத்திக்ஸ் ஆர் ஸ்பேம்ஸ், இந்த மாதிரி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இம்பேக்ட், இந்த பாதிப்பு, அதை நம்ம வந்து ரொம்ப ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கி கட்டாயமாக வந்திருக்கு. அதனால் ஆசிரியர்களான உங்களுக்கு ஒரு டெக்னாலஜி செயற்கை நுண்ணறிவு பற்றி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 5 ஐடியாக்கள், ரைட், பிக் 5 ஐடியாஸ், இந்த தளத்தை ரொம்ப தீவிரமாக நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 5 ஐடியாக்களை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை வந்துருச்சுன்னா அடுத்த கட்டமான டெக்னாலஜியை பற்றி புரிஞ்சுக்கிறதோ இல்லை தமிழ் மொழிக்கு எப்படி பயன்படுத்திக்கிறதோ அப்படிங்கிறது வரும்போது ஒரு தெளிவான பாதையில் உங்களால் பயணிக்க முடியும். இப்போ ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு பரவலான ஒரு கருத்தை நம்ம பார்த்தோம் செயற்கை நுண்ணறிவு. இப்போது கல்வியில் செயற்கை நுண்ணறிவோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உடனடி கற்றல் வளங்களை உருவாக்குதல், அதாவது இன்ஸ்டன்ட் ரிசோர்ஸஸ் ஜென்ரேஷன். அமெரிக்காவில் ஒரு சில ஆய்வுகளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆசிரியருக்கு ஒரு வாரத்தில் 14 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது. அவங்களோட நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா மிச்சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கு உண்டான சம்பளம் உங்களுக்கு தனியாக கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் சரி இல்லை பள்ளியிலையும் சரி நீங்கள் இதுக்கு உண்டான தனியான ஒரு எஃபர்ட்டை நீங்கள் போட வேண்டியதாக இருக்குது. அதனால் இன்றைக்கி அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு பல கல்வி நிலையங்களில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு உண்டான ரிசோர்ஸஸை உடனடியாக அவங்களால என்ன பண்ண முடியுது, செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உடனடியாக தயார்படுத்த முடியுது. ஏன் நீங்கள் வகுப்பில் இருக்கும்போதே உங்களுக்கு அதுக்கு உண்டான ரிசோர்ஸஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களோட மொபைல்லையே கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா உடனடியாக பண்ணலாம். நீங்கள் வகுப்பறைக்கு போனதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்லுவாங்க இல்லையா, சர்ப்ரைஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிற இந்த மாதிரி அம்சங்களுக்கு இது மிக உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பணிகளை வந்து எப்படி நம்ம வந்து தானியங்கி பணிகளாக மாற்ற முடியும், அதாவது டாஸ்க் ஆட்டோமேஷன். இந்த சின்ன சின்ன வேலைகள் இருக்கலாம், நமக்கு ஒரு இமெயில் அனுப்புகிறதா இருக்கலாம், இல்லைனா ஒரு மாணவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறதா இருக்கலாம், இல்லைனா ஒரு பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு டாஸ்க்குங்களும் இன்றைக்கி நீங்கள் செய்யும்போது அதுக்கு உண்டான ஒரு 5 நிமிடங்களோ இல்லை 10 நிமிடங்களோ நீங்கள் தேவையில்லாமல் இதுக்கு செயல்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் செயற்கை நுண்ணறிவை ஒரு முறை செட் பண்ணிட்டாங்கன்னா இந்த எல்லா பணிகளையும் செயற்கை நுண்ணறிவே உங்கள் கூட இருந்து உங்களுக்கு ஒரு உதவி ஆசிரியராகவோ இல்லை ஒரு அசிஸ்டண்ட்டாகவோ 24 மணி நேரமும் உங்களுக்காக செயல்பட்டு இருக்கும். இன்னொன்று நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது எப்படின்னு கேட்டிங்கன்னா மாணவர்களோட முதன்மையான ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா தனிப்பட்ட கற்றல், பர்சனலைஸ்ட் லேர்னிங். ஒரு 30 மாணவர்களுக்கு 30 பேரும் ஒரே மாதிரி கற்றுப்பாங்க, ஒரே மாதிரி யோசிப்பாங்க, இல்லைன்னா ஒரே மாதிரி செயல்படுவாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொரு மாணவருக்கும் உண்டான 30 விதமான டீச்சிங் ஸ்டைல் இல்லை லேர்னிங் ஸ்டைல் கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒன்று. எந்த ஒரு பள்ளியிலையும் இதை வந்து செயல்படுத்த மாட்டாங்க. ஆனால் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உங்களால் இதை வந்து கண்டிப்பாக கொண்டு வர முடியும். அது எப்படிங்கிறது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே மாதிரி ரியல் டைம் ஃபீட்பேக், நடைமுறை கருத்து தெரிவிப்பு. அதாவது என்ன சொல்கிறோன்னா உங்களோட செயல்பாடாக இருக்கட்டும், இல்லை ஒரு மாணவர் ஒரு போட்டியில் பங்கெடுத்துகிட்டு இருக்காரு, இல்லைனா நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு அப்படின்னா உடனடியாக நீங்கள் எல்லா மாணவர்களுக்கும் வந்து ஒரு ஃபீட்பேக்கோ இல்லை உங்களோட கருத்தையோ நீங்கள் தெரிவிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ஒரு 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 கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இத்தனை பீரியட்ஸ் இருக்குது, இத்தனை
30 நிமிடங்களில் நீங்கள் முடிக்க வேண்டியதாக இருக்கலாம், இல்லை 45 நிமிடங்களில் முடிக்க வேண்டியதாக இருக்கலாம். ஆனால் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அசிஸ்டன்ட் டீச்சர் உங்களோட இருக்கும்போது மாணவர்கள் ஒரு சில சாதாரணமான கேள்விகளுக்கும் சரி, இல்லை ஒரு சில இல்லை பிடிஎஃப் இந்த மாதிரி ரிசோர்ஸஸ்களாக இருக்கட்டும், உங்களை விட்டுட்டு செயற்கை நுண்ணறிவு கிட்ட நேரடியாக கேட்டு அதுக்கு உண்டான பதிலை வந்து உடனடியாக அவங்க எடுத்துக்கலாம். அதை பள்ளி டைமிங்ஸில் தான் செய்யணுங்கிறது கிடையாது. சாயந்தர வேலையில் செய்யலாம், சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி தினங்கள்லையும் செய்யலாம், பப்ளிக் ஹாலிடேஸ் டைம்லையும் செய்யலாம். இல்லைனா நான் வந்து ஆசிரியருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறேன், இல்லை ஒரு இமெயில் அனுப்புகிறேன், இல்லை ஒரு பிடிஎஃப் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு உங்களோட நேரத்தை அவங்க வந்து வீணடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு உண்டான வாழ்க்கை, அதாவது பர்சனல் டைம், மீ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் எதுவும் பாதிப்பு ஏற்படாதபடி செயற்கை நுண்ணறிவு உங்களுக்கு இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு உதவி ஆசிரியராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கும். நான் சொன்னது போல் ஒரே ஒரு இந்த கற்றல் வளங்கள் எப்படி உடனடியாக தயாராக்கிறது, இல்லைன்னா இந்த தனிப்பட்ட கற்றல், இந்த பர்சனலைஸ் லேர்னிங் இதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் ஒரு ஸ்க்ரீன் ஷேரிங் மூலிமா இப்போ நான் காமிக்கிறேன்னா. ஓகே, Huyen, you are able to see my screen? I just okay, thank you. இப்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் காமிக்கிறதுங்கிறது நாங்கள் உருவாக்கின மாயா ஏஐ அப்படிங்கிற ஒரு செயற்கை நுண்ணறிவு ப்ராடக்ட். ஆங்கிலத்தில் இருக்குது, நான் அதை தமிழ்லையும் காமிக்க போகிறேன். இந்த ஸ்க்ரீனை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியராக நீங்கள் வந்து வெறும் ஒரு டீச்சிங் அப்படிங்கிற ஒரு தளத்தை தவிர பிளானிங், லேர்னிங், கம்யூனிகேஷன், அதாவது மாணவர்களோட பேரண்ட்ஸ், இல்லைனா மேனேஜ்மெண்ட், இல்லைனா கவர்மெண்ட், இங்கே இருக்கிற ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ரைட், அவங்களுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய மெசேஜஸ் இல்லை கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இதுக்கு உண்டான வேலைகள். அதை தவிர பள்ளிக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இல்லைன்னா உங்கள் கிளாஸ் ரூம்க்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியரோட வேலை அனுமார் வாழை போல் நீண்டுக்கிட்டே இருக்கும். இது என்னோடய வேலை கிடையாது, இதனால் என்னோடய சொல்லித்தர ஒரு இயல்புங்கிறது வந்து என்னால் சரிவர செய்ய முடியலை. உலகளாவிய ஆசிரியர்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் எதனால் வருது? நான் ஆசிரியராக இருக்கிறதுனால வர்றது கிடையாது. ஆனால் ஆசிரியராக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவான இருக்கிற டாஸ்க்குங்கள், அதாவது நான் மாணவர்களுக்கு கம்யூனிகேட் பண்ண வேண்டியதாக இருக்குது, இல்லைனா அவங்களோட பேரண்ட்ஸுக்கோ இல்லை ஆன்லைன் போர்ட்டல்லையோ போய்தோ நான் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த வேலைங்கள்லாம் வந்து ஒரு ஆசிரியருக்கு சார்ந்த விஷயமாக இருந்தாலுமே கூட முதன்மையான சொல்லித்தரது அப்படிங்கிறதும் இல்லை மாணவர்கள் கற்றுத்தரது அப்படிங்கிற ஒரு தளத்தில் வர்றது கிடையாது. இது வேறு வேலைகள் இல்லையா? அதனால் நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு வயசில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ 8 ஆண்டுகளாக நாங்கள் பல கல்வி நிலையங்களும், நான் சொன்ன மாதிரி கல்லூரிகளும் சரி, பல்கலைக்கழகங்கள் இல்லைன்னா பள்ளிக்கூடங்கள், இங்கே நாங்கள் நேரடியாக போய் இங்கே டீச்சர்ஸோட ஒர்க் பண்ணி இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 செயற்கை நுண்ணறிவு டூல்ஸ் தயார்படுத்தி இன்றைக்கி எல்லா பள்ளிகளுக்கும், இப்போ கிட்டத்தட்ட 150 கல்லூரிகளுக்கு மேலே, பள்ளிகளுக்கு மேலே இந்த மாயா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட ஒரு கிராமர் கரெக்ஷனாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு லெசனை பற்றி, ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி நீங்கள் வந்து ஒரு பிளானை க்ரியேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறதா இருக்கலாம். இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து நீங்களே உட்காந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு 7 மணி நேரம் ஆகலாம், 5 மணி நேரம் ஆகலாம். ஆனால் இங்கே வெறும் ஒரு நிமிஷத்துலேயோ 2 நிமிஷத்துலேயோ செயற்கை நுண்ணறிவு உங்களுக்கு இதை தயார்படி கொடுத்துரும் இல்லையா? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த செயற்கை நுண்ணறிவை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் மாணவர்களுக்கும் கொடுத்தீங்கன்னா, அவங்க உங்களை தொந்தரவு பண்ணாமல் அவங்களே நேரடியாக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான விஷயங்களை நேரடியாக அவங்க கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போது இங்கே வர்றதுக்கு உண்டான ஒரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே காமிக்கிறேனே, லெசன் பிளான் ஜென்ரேட்டர் அப்படின்னு நான் இங்கே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரண ஒரு செயற்கை நுண்ணறிவு டூல் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா?
இங்கே ஆங்கிலத்தில் இருக்குது. ஆனால் நான் இங்கே வந்து இது தமிழில் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் இங்கே. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சிங்கப்பூரோட வரலாறை பற்றி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இல்லை அதை பற்றி நம்ம தமிழ் மொழியில் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு சில டேட்டா என்ட்ரி மட்டும் கொடுத்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு கிரேட் லெவல் அப்படின்னு சொல்லும்போது 12ஆம் வகுப்பு அப்படின்னு இங்கே நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணால் போதும். அதே மாதிரி கரிக்குலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் MOE சிங்கப்பூர் அப்படின்னு இங்கே போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாறு, இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் மறுபடியும் ஒரு என்ட்ரி கொடுத்துடலாம். ஃபைனலாக நீங்கள் வந்து இதை வந்து எனக்கு எந்த மொழியில் வேணும், எனக்கு தமிழ் மொழியில் வேணும் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் சிங்கப்பூர். இந்த வெறும் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 செகண்டில் எல்லாமே நான் டைப் பண்ணி முடிச்சுட்டு இங்கே ஜெனரேட் அப்படிங்கிற ஒரு இதை நான் வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க செயற்கை நுண்ணறிவுங்கிறது உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே சிங்கப்பூரோட வரலாறை பற்றின ஒரு சில தரவுகளை உடனடியாக தயார் பண்ணி கொடுக்கும். நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சிங்கப்பூரோட வரலாறுன்னு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த ஒரு டாப்பிக்கையும் இங்கே வந்து கொடுக்கலாம். எந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னு கேட்டேன்னா கல்வி அளவுக்கும் கொடுக்கலாம். PhD ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போது ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக தமிழில் பாடத்திட்டம் என்ன, இதுக்கு உண்டான என்னென்ன லெசன் டாப்பிக்கு உண்டான பேராகிராஃப் அப்படிங்கிறத உடனடியாக உங்களுக்கு லெசன் அவுட்லைனோட ஒவ்வொரு சாப்டரும் நீங்கள் எந்தெந்த வினாடிகளில் இல்லை எத்தனை நிமிஷங்களில் நீங்கள் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தையும் உங்களுக்கு இங்கே கோடிட்டு காட்டிடும். நீங்கள் என்ன பண்ணலான்னா இதற்கு மேலே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதை என்ன பண்ணிக்கலான்னா எடிட் பண்ணி உடனடியாக உங்கள் மாணவர்களுக்கோ இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு அரசாங்கத்துக்கோ சமர்ப்பிக்கணுன்னா உடனே நீங்கள் இருந்து காப்பி பண்ணியோ டவுன்லோட் பண்ணியோ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போது பல பேர் செயற்கை நுண்ணறிவில் வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா ஹாலுசினேட் பண்ணுது. அதாவது சொந்தமாக இது யோசிக்கிறது கிடையாது, ஏதோ ஒரு ஆவணத்தை கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னு. அதனால தான் நாங்கள் இந்த ஒரு தரவை கொடுக்கும்போது இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது, இல்லைன்னா எந்த ஒரு ஒயிட் பேப்பர் இல்லை எந்த புத்தகங்கள்லேருந்து இது குறிப்பெடுத்து உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறதையும் இங்கே வந்து நாங்கள் நோட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் சிங்கப்பூர் டிஜிட்டல் ஆர்கைவ்ஸ் அங்கே இருந்து ஒரு சில கருத்துக்களை எடுத்து இதை ஒரு வடிவமைத்து உங்களுக்கு உடனடியாக கொடுக்குது. அதே போல் நீங்கள் மதிப்பீட்டு முறையும் இங்கே நீங்கள் கற்றுக்கலாம். உள்ளடக்கம் வந்து 40%, இல்லைன்னா எழுத்து நேர்மை வந்து 20% அப்படிங்க. ஸோ உங்கள் ஆசிரியர்களான உங்களுக்கு எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் இந்த ஒரு சில டாஸ்க்குங்களை செஞ்சு தான் ஆகணும். அப்படி நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி டாஸ்க் ஆட்டோமேஷனுங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணலான்னா சொன்ன மாதிரி செயற்கை நுண்ணறிவு வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு நான் காமிக்க வேண்டிய ஒரு உதாரணம். அதனால் மறுபடியும் நான் வந்து நம்மளோட ஒரு சில வினாடிகள் கொடுங்க. ஸோ நமக்கு இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவுங்கிறது வெறும் ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு பொழுதுபோக்கு சாதனமாகவும் இல்லை வெறும் ஒரு தேர்வுக்கு உண்டான ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட டாஸ்க்குங்களை நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் AI வச்சு உடனடியாக செஞ்சு முடிக்க முடியும். இதனால் என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே இப்போ பேசியிருக்கோம். நம்ம ஆசிரியர்களோட நேரத்தை மிச்சப்படுத்துது, உங்களோட மன அழுத்தத்தை குறைக்குது. அதே மாதிரி வருடம் நம்ம என்னென்னா டீச்சர் ட்ரைனிங், ஸ்கில்லிங் அப்படின்னு பலதரப்பட்ட ப்ரோக்ராம்கள் இருக்குது. ஆனால் அப்போது வரக்கூடிய வருடங்களில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனிங் அளவுங்கள் அப்படிங்கிறது வெறும் மனிதர்கள் மட்டும் கற்றுக்காமல் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி எப்படி பெட்டர் டீச்சிங் மெத்தட்ஸை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சமாக இருக்க போகுது. லேர்னிங் அவுட்கம்ஸ் இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பள்ளியிலையும் சரி ஒவ்வொரு வகுப்பறையிலையும் சரி இந்த லேர்னிங் அவுட்கம்ஸுங்கிறது எல்லோரும் ரொம்ப நுணுக்கமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த லேர்னிங் அவுட்கம்ஸை மாணவர்களோட கற்றல் திறனை எப்படி மேம்படுத்துறது, செயற்கை நுண்ணறிவை வச்சு இதனால் உண்மையிலேயே பயன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து வருட கடைசியிலையும் நம்ம வந்து இல்லைன்னா ஒரு செமஸ்டரோ இல்லைன்னா ஒரு மாத கடைசியிலையும் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்னா இதை வச்சு நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். மொழி கற்றலில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும்
இன்றைக்கி நம்ம உலகத்தில் பார்க்குற இம்மீடியட் இம்பேக்ட் இல்லையா, இதனால் வரக்கூடிய பாதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இலக்கணத்தை பற்றி படிக்கிறது, இல்லைனா இலக்கணத்தை வைத்து அவர்களுக்கு தரக்கூடிய அசஸ்மெண்ட் இதில் உருவாக்குறது, உச்சரிப்பை ப்ரொனன்சியேஷன் அதோட ஆஸ்பெக்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. நான் வெறும் தமிழ் மொழி மட்டும் இல்லை, எல்லா மொழிகளுக்கும் நான் வந்து சொல்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இதை வந்து மட்டும் நம்ம நம்பி இருக்க போகிறது கிடையாது. அதனால தான் ஆசிரியர்களோட வழித்துணையை வந்து இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக் இதை நம்ம பல முறை நம்ம வந்து பேசிட்டோம். இந்த இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக்குங்கிறது தான் வந்து இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான அம்சமாக செயற்கை நுண்ணறிவில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துறதுனால நம்ம இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கிற பல விதமான ஃப்ரேம் ஒர்க், அதாவது லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க், டீச்சிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் மறைஞ்சிடுமா, இதுக்கான இம்பேக்ட் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போது நாங்களே வந்து ஒரு 3 விதமான லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். முதல்ல இது வந்து வைகாட்சிஸ் சோஷியல் கன்ஸ்ட்ரக்டிவிசம், ரைட், சமூக ஆக்க சிந்தனை. அதே மாதிரி யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங், யூடிஎல் அப்படிங்கிற கூடி அனைவருக்கும் ஏற்ற கல்விக்குரிய ஒருங்கிணைப்பு, ரைட். ஆனால் மிக அதிக அளவில் நாங்கள் இங்கே எங்களோட செயல்பாட்டில் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமி, ப்ளூமின் கற்றல் நிலைகள். அதாவது ஒரு லேர்னிங் அவுட்கம் அப்படிங்கிற அடித்தளத்தில் ஆரம்பிக்கும்போது நம்ம வெறுமனே ஒரு மாணவர் கற்றுக் கொடுத்த வாய்ப்பாட்டாக மறுபடியும் ஒப்பிச்சிட்டாருன்னா அதுவே போதும் அப்படிங்கிற ஒரு நிலை மாறி க்ரியேட்டிவிட்டி, அதான் டாப் ஆஃப் ப்ளூம்ஸ் பிரமிட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் மாணவர்களோட ஒரு இமேஜினேஷன், க்ரியேட்டிவிட்டி, இதுக்கு ஒரு உந்துதல் சக்தியாக நம்ம எப்படி செயற்கை நுண்ணறிவை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு செயற்கை நுண்ணறிவோட வெற்றி அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். இதுவரைக்கும் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரியேட்டிவிட்டி அளவுக்கு கொண்டு போக முடியல. அதற்கு பல சிக்கல்கள், பல தடைகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ப்ளூமோட நான் சொன்ன மாதிரி மிக கூரிய சிந்தனை, க்ரியேட்டிவிட்டி, அவங்களோட ஒரு கனவு காணும் ஒரு ஆற்றல், இதை எல்லாத்தையும் உங்களால் மேம்படுத்த முடியும். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, அது எப்படி முடியும், இது வெறும் ஒரு ஜஸ்ட் ஒரு கணினி தானே, இது ஒரு சாஃப்ட்வேர் தானே, எப்படி ஒரு கம்ப்யூட்டரால் இந்த அளவுக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். இப்போது ஆசிரியர்களாக இருக்கீங்க, ஆசிரியர்களோட வீடியோ, ஆடியோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு காப்பி எடுத்து இதை வந்து நம்ம வந்து ஒரு ஏஐ சேட்பாட்டாக மாற்ற முடியும். ஸோ இதை வந்து டிஜிட்டல் ட்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட உங்களை ஒரு க்ளோன் பண்ணி உங்களோட ஒரு சிந்தனா சக்தி, உங்களோட ஒரு செயல்திறன், இதை என்ன பண்ண முடியும்னா அப்படியே வந்து க்ளோன் பண்ணி மாணவர்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்க முடியும். அப்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 24/7, அதாவது 24 மணி நேரமும் 7 நாட்களும் வந்து உங்களோட ஒரு டிஜிட்டல் ட்வின் வந்து மாணவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து உதவக்கூடிய ஒரு இன்றைக்கி பாசிபிலிட்டி இருக்குது செயற்கை நுண்ணறிவினால். இன்னும் ஒரு படி மேலே போய் இப்போ நான் வந்து ஒரு சில ட்ரைனிங் ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன். இப்போ திருக்குறள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது திருவள்ளுவரே வந்து சொல்லிக் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஏன் ஒரு ஆசிரியர் தான் இதை சொல்லிக் கொடுக்கணும்னு ஏன் இருக்குது? அந்த ஒரு சொன்ன மாதிரி அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி, அந்த ஒரு இமேஜினேஷன், இதை ஒரு வேறு விதமாக நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுமா? ப்ளூம்ஸ் டாக்ஸானமியோட டிப் ஆஃப் த பிரமிட் இருக்குது இல்லையா, அதாவது நான் சொன்ன மாதிரி க்ரியேட்டிவிட்டி, அந்த அளவுக்கு நம்மளால் கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவுங்கிறத வச்சு உங்களோட கல்வி முறைகளை வந்து மேம்படுத்த முடியும். இது ஒரு சில உதாரணங்கள் தான், இல்லாதனால என்னால் இன்னும் ஒரு சில உதாரணங்களை சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போது நம்ம தமிழ் மொழி அப்படின்னு பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி பாதுகாத்து எப்படி வளர்க்க முடியும் அப்படிங்கிறது, எப்படி உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரி மறுபடியும் பர்சனலைஸ்ட் கண்டென்ட். இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச ஒரு உதாரணம் இருக்குது இல்லையா, தனிநபர் தேவைக்கேற்ப வர கற்றல் வளங்கள் இல்லையா. நான் வந்து ஒரு என்னோட லேர்னிங் ஸ்டைல், அதாவது சந்திரகுமாருக்கான ஒரு லேர்னிங் ஸ்டைல் வேறு விதமாக இருக்கலாம் இல்லையா. உங்களோட வேற ஒரு மாணவருக்கு வேற ஒரு விதமாக இருக்கலாம். நம்ம வரக்கூடியது 3 ஜென்ரேஷனை தாண்டி இன்றைக்கி ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்குது. கரெக்டாக ஒரு பேபி பூமர் அப்படின்னு சொல்கிற ஜென்ரேஷனாக இருக்கலாம், ஜென்ரேஷன் எக்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஜென்ரேஷன் மில்லேனியல் ஜென்ரேஷன் ஆர் 90s கிட்ஸ், இப்போது இருக்கிறது ஜென் ஜி, அடுத்தது ஜென் ஆல்ஃபா அப்படின்னு கிட்டத்தட்ட 4 தலைமுறைகளை நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கீங்க.
ஒவ்வொரு தலைமுறையும் விதவிதமான லேர்னிங் ஸ்டைலோடு இருக்காங்க. இப்போ ஜென் எக்ஸ், அதாவது என்னோட தலைமுறை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாட புத்தகமும் சரி, டெக்ஸ்ட், அந்த நோட் புக், பென், இந்த ஒரு சூழலில் தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். அதில் தான் நாங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கோம். ஆனால் இன்றைக்கி மில்லனியல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜென்ஸியாக இருக்கட்டும், அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா விஷுவல் மீடியா, அதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், இல்லைன்னா டிக்டாக் வீடியோஸ், இந்த ஒரு செயல்பாட்டில் தான் வந்து அவங்க இன்னும் அதிகமாக கற்றுக்குறாங்க. இது அதனாலேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல அரசாங்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா பல மந்திரிகள் உட்பட எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா டிக்டாக் வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் ரீல் போடுறாங்களே ஒழிய உங்களுக்கு எப்பயும் ப்ரோஷர்ஸு, இடிஎம்ஸு இப்படி யாருமே வந்து பேப்பர் முறையில் வந்து பயன்படுத்துறது கிடையாது. அப்படி அரசாங்கமே மாறும்போது ஏன் நம்ம ஆசிரியர்களாக இருந்துக்கிட்டு நம்ம வந்து மாற மாட்டேங்கிறோம்? ஏன் நம்ம இந்த ஒரு கணினி இதை பயன்படுத்தி, செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இந்த டிக்டாக் வீடியோஸ் மாதிரியோ இல்லைனா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மாதிரியோ நம்ம ஏன் வந்து உருவாக்குறது கிடையாது? அதுதான் சொல்கிறேன். தனிநபர் தேவைக்கேற்ப இந்த கற்றல் வளங்க நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் இதுக்கு உண்டான இம்பேக்ட், உங்களோட ஒரு சொல்லித்தரதுக்கான கேப்பபிலிட்டியும் ப்ளஸ் லேர்னிங் அவுட்கம்ஸும் இன்னும் மிகப்பெரிய அளவில் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ட்ராக்டிவ் லெசன்ஸ் இல்லையா? மெயினானது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது மாணவர்கள் வந்து வெறும் புத்தகத்துலேருந்து படிக்கும்போது பார்த்திங்கன்னா, நடைமுறை வாழ்க்கையில் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. ஒரு ஐபேட் இருக்கலாம், கம்ப்யூட்டர் இருக்கலாம் வீட்டில். அப்போது ஒரு டிஜிட்டல் கருவியை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு உடனடியான ஒரு ஃபீட்பேக் கிடைக்கிது. நான் ஒரு பட்டனை தட்டின உடனே எனக்கு மொபைல் ஏதோ தெரியுது, இல்லைனா ஒரு வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு மாணவர் கையில் நீங்கள் வெறும் ஒரு புத்தகத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அதில் ஒரு நாட்டமே இருக்காது, ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அதனால் நம்ம இந்த ஒரு புது ட்ரெண்டுக்கு தகுந்தாற் போல் நம்மளாவே மாற்றிக்கணும். இன்னும் அடுத்த கட்டத்துக்கு பார்த்திங்கன்னா 3D பிரிண்டிங், ஆக்மெண்டட் ரியாலிட்டி, ஏஆர், விஆர், வர்ச்சுவல் ரியாலிட்டி இப்படின்னு இன்னும் பல கட்டங்களை தாண்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளை கொண்டு போய்கிட்டு இருக்குது. இன்னொன்று எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் மொழிங்கிறது, இந்த கலாச்சாரங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2000 வருடங்களோ 5000 வருடங்களோ இல்லை அதுக்கு மேற்பட்டும் கூட இதுக்கு உண்டான கண்டென்ட் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கு உண்டான தகவல்களும் சரி. ஆனால் இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறது எப்படி? நம்ம என்ன ஓலைச்சுவடியில் வச்சுட்டு இருக்க முடியாது, புத்தகங்களையும் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. இதை வந்து கண்டிப்பாக செயற்கை நுண்ணறிவு மூலியமாக இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா, இதை ப்ரிசர்வ் பண்ணி, இதை சேமித்து வருங்கால சந்ததியினருக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இதை கொண்டு சேர்க்க முடியும். புதுவிதமான, நான் சொன்ன இந்த இருவழி தொடர்பு கூடிய பாடங்கள் போலவே இன்னும் நம்மளால் உருவாக்கி வருங்கால சந்ததியினருக்கும் நம்ம இதை வச்சு கொடுக்க முடியும். இப்போது செயற்கை நுண்ணறிவு சார்ந்த எதிர்காலத்திற்கு இப்போ எப்படி நம்ம ஆசிரியர்களை வந்து தயார்படுத்துதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே இப்போ பல தடவை சொன்ன மாதிரி மேம்பட்ட கற்பித்தல் நெறிகள், உத்திகள், என்ஹான்ஸ்டு டீச்சிங் மெத்தட்ஸ் இப்போ நான் காமிச்சேன் இல்லையா? இதில் வந்து பலவிதமான குளோபல் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உலகளாவிய டீச்சிங் ப்ராக்டிசஸ் மேலை நாடுகள், அமெரிக்கா மாதிரி நாடுகள், இல்லைனா ஹார்வர்ட் மாதிரி பல்கலைக்கழகங்களில் உள்ள டீச்சிங் டெக்னிக்ஸை புதுசாக நம்ம வந்து கற்றுக்கலாம். செயற்கை நுண்ணறிவு மூலியமாக நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. இதற்காக தனியான ஒரு பயிற்சியோ எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படுறது கிடையாது. ஸோ ஒரு ஆசிரியருக்கு உண்டான ஒரு பயிற்சியாக இருக்கட்டும், இப்போது செயற்கை நுண்ணறிவை வச்சு இதை வந்து ஒரு வேறு விதமான ஒரு உலகத்திற்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு நம்மளால் கண்டிப்பாக கொண்டு போக முடியும். செயற்கை நுண்ணறிவோட செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்வது, அதாவது நாங்கள் சொல்லுவோம், கம்பெனிகளில் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் சொல்லக்கூடியது எப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ஒரு புதுவிதமான புரட்சியை ஒத்துக்கிறதுங்கிறது வெறும் செயல்பாட்டில் மட்டும் கிடையாது. முதல்ல நம்ம மனசளவில் ஒத்துக்கணும். ஆசிரியர்களுக்கு வந்து அந்த ஒரு மாற்றம் வந்தால்தான் இந்த செயற்கை நுண்ணறிவோட முழுமையான பயன் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் மாணவர்களையும் சென்றடையும். இல்லை இது இன்னொரு ஒரு டெக்னாலஜி, இது நான் பயன்படுத்தி பார்க்குறேன், பட் முடியலன்னா நான் பழைய இதுக்கு போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா இதனால் உங்களுக்கு வெறும் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் வரும் இங்கே. அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன போல் சமுதாயத்தோட பாதிப்பு, நெறிமுறை தாக்கங்கள் இல்லையா, எத்திக்ஸ், இதை ஒரு சரியான ஒரு வழிமுறையில் எப்படி ஆசிரியர்கள் வந்து மாணவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க, இதனால் ஆக்கப்பூர்வமான நன்மைகள் என்ன, இல்லை இதுக்கு உண்டான பாதிப்புகள் என்ன,
இல்லை இது ஏற்கனவே சமுதாயத்தில் இருக்கிற பிளவுகளை இன்னும் பெரிய அளவில் சுட்டி காட்டுமா செயற்கை நுண்ணறிவு? இப்படிப்பட்ட பல கோணங்கள்லேயும் வந்து ஆசிரியர்கள் யோசித்து உங்களோட தனிப்பட்ட பாடத்திட்டத்தை தயார் பண்ணுறதும் சரி, மாணவர்கள்கிட்ட நீங்கள் பேசும்போதும் சரி, இல்லை உங்கள் செயல்பாடுகள்லேயும் சரி, இதை கொண்டு வந்து சேர்க்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த எப்படி இந்த டூ வே இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மூலியமாக நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாக்ரெட்டிக் டியூட்டர் அப்படிங்கிற ஒரு வழிமுறையில் நாங்கள் வந்து இந்த மாயா ஏஐ அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை வந்து செயல்படுத்தி வச்சுருக்கோம். அதாவது சாக்ரெட்டிக் வழிமுறைனா என்ன? சாக்ரெட்டிக் அப்படிங்கிற ஒரு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த ஒரு டாப்பிக்கோ இல்லை எதை பற்றி நம்ம பேசினாலும் நீங்கள் வந்து அதுக்கு உடனடியாக பதில் கூறக்கூடாது. நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டேன்னா, கேள்வி கேட்கணும். வாய். அதற்கு ஒரு பதில் வரும்போது நீங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லக்கூடாது. அடுத்தது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஏன், வாய். இந்த வாய் அப்படின்னு கேட்கும்போது கேள்வி கேட்குறவங்களா இருக்கட்டும், இல்லை அதுக்கு பதில் சொல்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா அதை சுற்றி நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், இன்னும் ரொம்ப தெளிவாக அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றியோ இல்லை அவங்க பேசுகிற சங்கதியை பற்றியோ இன்னும் தெளிவான புரிதல் ஏற்படும். அதுதான் வந்து சாக்ரெட்டிக் கற்றல் முறை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நாங்கள் மாணவர்கள் மேலே இன்றைக்கி இருக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, அந்த ChatGPTயை பயன்படுத்தி இல்லைனா அந்த மைக்ரோசாஃப்டோட ஏஐ பயன்படுத்தி உடனடியாக விடையை கண்டுபிடிச்சி நம்மளோட எக்ஸாமுக்கு கொடுத்துட்றாங்க, இல்லை அசைன்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க, இல்லைன்னா எஸ்ஸே, செய்யுள், கட்டுரை, இப்படி எந்த ஒரு விதமான இதாக உடனடியாக ChatGPT வந்து உங்களுக்கு பதிலை கொடுத்துடுது. இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உலகளாவே. இதனாலேயே ஒரு சில பள்ளிக்கூடங்களில் நியூயார்க் மாதிரி நகரங்களில் ChatGPTயை பேன் பண்ணிட்டாங்க. ஒரு சில நாடுகள்லையும் பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஒரு மாறிக்கிட்டு வர ஒரு இது என்னென்னா, இதை நம்மளால் பேன் பண்ண முடியாது, தடை செய்ய முடியாது. ஏன்னா இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவுங்கிறது நம்மளோட வாழ்க்கையோட ஒரு அங்கமாக மாறிடுச்சு. அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நம்ம இதை எப்படி சரியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கும்போது, இந்த சாக்ரெட்டிக் கற்றல் முறை பயன்படுத்தி இந்த ஏஐ வந்து வெறும் ஒரு ChatGPT மாதிரி பதில் மட்டும் சொல்லாமல் மாணவர்களுக்கு ஒரு கைடிங் லைட்டாக ஏன் அப்படின்னா மாணவர்களை திருப்பி கேட்டு மாணவர்களுக்கு அந்த ஒரு இன்ட்ராக்டிவ் இருவழியாக அந்த பாடத்தை கற்றுக்கிற மாதிரி கொண்டு வந்தால் தான் செயற்கை நுண்ணறிவுங்கிறது மாணவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா உதவக்கூடிய ஒரு டெக்னாலஜியாக மாறும். வெறுமனே பதிலை மட்டும் நான் தேடுறேன், எனக்கு வெறும் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா காலாண்டு தேர்வாக இருக்கட்டும், முழாண்டு தேர்வாக இருக்கட்டும், தேர்வுகளில் எனக்கு மதிப்பெண் மட்டும் வர்ற ஒரு டெக்னாலஜியாக மட்டும் நான் பயன்படுத்தாமல் என்னோடய அறிவை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு டெக்னாலஜியை நான் பயன்படுத்தும் போது தான் இது உண்மையிலேயே ஒரு புரட்சிகரமான ஒரு டெக்னாலஜியாக மாறும் இது, இல்லையா? ஸோ ஒரு உதாரணத்துக்கு தான் நான் வந்து அந்த சாக்ரெட்டிக் கற்றல் முறையை வந்து கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து நம்ம திருக்குறள் ஒரு பர்டிகுலர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். நீங்கள் இங்கே கவனிக்கலாம், ஆங்கிலத்துலேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. அப்போது வெறுமனே நம்ம ஒரு மொழியை மட்டும் இல்லாமல் நம்ம பல மொழிகளையும் வந்து பயன்படுத்தி மாணவர்களுக்கு ஒரு புரியக்கூடிய ஒரு ஸ்டைலில் என்ன பண்ண முடியும்னா நம்மளால் இதை சொல்லிக் கொடுக்க முடியும். இதை நான் சொன்ன மாதிரி ஒரு மாணவர் கிடையாது, 30 மாணவர்கள் கிடையாது, 3 கோடி மாணவர்கள் வந்து கேள்வி கேட்டாலும் இந்த ஏஐ டியூட்டருங்கிறது ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லும், பொறுமையாக கேள்வி கேட்கும். ஒரு மனித ஆசிரியரால் இது வந்து செய்ய முடியாத ஒன்றை இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி கண்டிப்பாக நீங்கள் வந்து யோசிக்கணும். என்னோட இன்றைய செஷனோட முக்கியமான ஒரு டேக்அவே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து செலவிடுற இந்த 1 மணி நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இந்த இதுலேருந்து நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன கொண்டு போகணும் அப்படின்னா, இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்து பாதிப்புக்கு கிடையாது, நன்மைக்கான ஒன்று. இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், இதனால் நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கை முறையை மாற்றிக்கலாம், வெறும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியர் தொழிலுக்காக மட்டும் இல்லாமல் மாணவர்களோட மேம்பாட்டுக்காகவும் எப்படி நம்ம இதை கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் திங்கிங், ஒரு விதமான சிந்தனைகளோடு நீங்கள் போனீங்கன்னா அதுவே என்னோட இந்த ஒரு செஷனுக்கான வெற்றி நான் நினச்சிப்பேன்.
இது நம்ம அகைன் பல தடவை நம்ம பார்த்துட்டோம். ஏஐ மூலியமா ஆசிரியர்களுக்கு என்னென்ன உதவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடங்களை திட்டமிடுறதுக்காக இருக்கட்டும், தெரிவு விடை ரைட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வினாக்களை உருவாக்குறதற்கும், இல்லை மாணவர்களோட புரிந்துணர்வை மதிப்பிடுவதற்கு அசஸ்மெண்ட். இன்னொன்று நம்ம டியூட்டரிங், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சாக்ரேட்டிக் டியூட்டர், இது போன்ற ஒரு சில லேர்னிங் அண்ட் டீச்சிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ்க்கு பயன்படுத்துறதுக்கும் சரி. அதே போல் டெக்ஸ்ட், வாய்ஸ் அண்ட் விஷுவல். இது வரைக்கும் நம்ம இப்போ நீங்கள் இங்கே ஸ்லைடில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இது வந்து டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி வீடியோவாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும், அதுவும் மனிதர்கள் போலேயே இப்போ பேச ஆரம்பிச்சிடுச்சு. டிஜிட்டலில் வந்து வீடியோ பயன்பாடுங்கிறது மிகப்பெரிய அளவில் ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் இப்போ வரைக்கும் வெறும் டெக்ஸ்ட் இதை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு, அதாவது குரல் இல்லைனா வீடியோ, விஷுவல்ஸ், இமேஜரி, எமோஜிஸ், இந்த விதமான என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, விதவிதமான லேர்னிங் அண்ட் டீச்சிங் மோட்ஸையும் நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக மாறிட்டு வருது. இப்போது நம்ம என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, லாங்குவேஜ் எஜுகேஷன் மொழிக்கல்வியில் வந்து நெறிமுறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டேட்டா ப்ரைவசி, மாணவர்களோட தகவலும் சரி, ஆசிரியரோட தகவலும் சரி, இதை எப்படி நம்ம பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுக்கு உண்டான விழிப்புணர்வும் வேண்டும். இப்போது நம்ம செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, செயற்கை நுண்ணறிவுங்கிறத எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க, அதற்கு உண்டான டேட்டா எங்கேருந்து வந்து நம்ம பிக் 5 ஐடியாஸில் பார்த்தோம் இல்லையா, டேட்டாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். செயற்கை நுண்ணறிவு வந்து அதை படித்து தான் மனிதர்கள் போலேயே நுண்ணறிவு அதுக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அப்போ இந்த டேட்டா எங்கேருந்து வருது? இந்த டேட்டாங்கிறது சமுதாயத்துலேருந்து வருது, உங்ககிட்டேருந்து வருது, எங்கிட்டேருந்து வருது, மாணவர்கிட்டேருந்து வருது. அப்போது எந்த மாதிரி தகவல்களை நீங்கள் வந்து ஏஐ கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களோட ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன், இல்லைனா சிட்டிசன் இன்ஃபர்மேஷன், ஐசி இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செயற்கை நுண்ணறிவுக்கிட்ட ஷேர் பண்ணுறதை வந்து தவிர்த்திடணும். அதே போல் வேறு ஏதாவது சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் குடும்ப சார்ந்த இதாக இருக்கலாம், அதையும் வந்து செயற்கை நுண்ணறிவில் வந்து இன்புட் பண்ணி பதில் தேடுறதையும் வந்து நீங்கள் வந்து தவிர்த்துக்கணும். காரணம் என்னென்னு கேட்டேன்னா, இந்த செயற்கை நுண்ணறிவுங்கிறது வந்து டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் இல்லையா, இருமுனை கத்தி போல். இந்த சரியாக பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு இது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். சரியாக பயன்படுத்தலைன்னா உங்களோட டேட்டாவை வந்து அது என்ன பண்ணுன்னா, அது பயன்படுத்தி வேறு விதமான பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பயாஸ் அண்ட் ஃபேர்னஸ், சார்புத்தன்மை. இந்த பயாஸ் அண்ட் ஃபேர்னஸ்ங்கிறது ரொம்ப பெரிய டாபிக் இல்லையா. நம்ம யாரையாவது பாகுபாடு காமிக்கிறோமா, இல்லைனா வேறு யாரை நம்மக்கிட்ட பாகுபாடு காமிக்கிறாங்களா, இது மனித சமுதாய அளவில் பார்த்திங்கனாலே இது பெரிய பிரச்சனை. செயற்கை நுண்ணறிவு வச்சு பண்ணும்போது இது கிட்டத்தட்ட பல ஆயிரம் மடங்காக இது வந்து வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இப்போலேருந்தே நம்மளோட செயல்பாட்டிலையும் சரி, நம்ம பேச்சுலேயும் சரி, செய்கையிலையும் சரி, இந்த என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, பயாஸ் அண்ட் ஃபேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது, இதை எப்படி நம்ம வந்து சரி செய்யலாம், எப்படி மாடரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது வந்து நான் ஏற்கனவே இதை பல தடவை சொல்லிட்டேன், எத்திக்ஸ். இந்த எத்திக்ஸுங்கிறது வந்து ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழும்போது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் நமக்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறது தான் வந்து சமுதாயத்தோட மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாகவே எப்பயுமே இருக்கும். அதை சுற்றி தான் வந்து சட்டத்திட்டங்களும் இருக்கும். ஆனால் இதையும் மீறி ஒரு சில சிந்தனைகளால், ஒரு சில என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வளர்ப்பாக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், எக்ஸ்போஷராக இருக்கலாம், இந்த பலதரப்பட்ட காரணங்களாலையும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட செயல்பாடும், நம்ம திட்ட வடிவமைப்பும், நம்மளோட எக்ஸிக்யூஷனும் வந்து மாறுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் உணரணும். நம்ம நெறிமுறைகளை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தினா தான் செயற்கை நுண்ணறிவு சரியாக அதை பயன்படுத்தும். அதே போல் இப்போது தமிழ் மொழிக்காக உருவாகி வரும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளில் ஒரு சில உதாரணங்கள்னு பார்த்திங்கன்னா, இப்போது இதை பிரபலமாக வந்து எல்எல்எம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த எல்எல்எம்ஸோட உதாரணம் தான் உங்களோட அந்த ChatGPT அப்படின்னு வர்றது, இல்லைன்னா கூகுள் ஜெமினை அப்படின்னு வர்றது. இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டின இந்த ஸ்மார்ட் மாயா போன்ற திறமையான ஏஐ உதவியாளர்கள் வந்து வெறும் மொழி கல்விக்காகவே உருவாக்கப்பட்ட கருவிகள் இதெல்லாம். அதனால் இதை வந்து நீங்கள் என்னென்னு நீங்களே வந்து ஆராய்ச்சி பண்ணியோ, இல்லை எங்களை மாதிரி நிறுவனங்களை அணுகியோ நீங்கள் வந்து இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலாம், இது எப்படி செயல்பாடு கொண்டு போகலாம், உங்கள் கல்வி நிலையத்துக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு
செயற்கை நுண்ணறிவுனா என்ன, அதோட ஃபவுண்டேஷன்னா என்ன, பிக் 5 ஐடியாஸ் என்ன, அதோடைய நன்மை தீமைனா என்ன, இதை மொழிக்கல்வியில் எப்படிலாம் கொண்டு வரலாம், இதெல்லாம் பற்றி நம்ம வந்து பேசியிருக்கோம். எத்திக்ஸ், பயாஸ், ஃபேர்னஸ், நெறிமுறைகள், இப்படி பல தரப்பட்ட கோணங்களையும் நம்ம வந்து இதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதோட இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு கருவிகள் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கு தான் நான் உதாரணத்துக்கு நாங்கள் சொன்ன இந்த ஸ்மார்ட்மா ஏஐ போன்ற கருவிகள். வருங்காலத்தில் எப்படி இருக்கும், ஏற்கனவே உங்களுக்கு ஒரு உதாரணம் காமிச்சிட்டேன். அதாவது ஏஐ ட்வின்ஸ், ஆசிரியர்களோட நுண்ணறிவு பிரதிநிதிகளை தயாரிக்கிறது. இப்போ ஏற்கனவே நாங்கள் வந்து பல விதமான இந்த கோச்சஸ், ட்ரைனர்ஸ், கார்ப்பரேட் ட்ரைனர்ஸ், இவங்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி ஏஐ ட்வின்ஸ் எல்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அதே மாதிரி இப்போது ரொபாட்டிக்ஸ் அடுத்த கட்டத்துக்கு வருது. இப்போது ஒரு சராசரியான ஒரு சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து செயற்கை நுண்ணறிவுனா அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஒரு உருவங்கிறது வந்து ரோபோட் தான். ஆனால் செயற்கை நுண்ணறிவுங்கிறது அதையும் தாண்டி இருக்குது. இதுவரைக்கும் இருந்த ரோபாட்ஸுங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னு கேட்டேன்னா, ஒரு அறிவு இல்லாமல், ஒரு நுண்ணறிவு இல்லாத ஒரு சில கருவிகளாக தான் இன்றைக்கி வரைக்கும், அதுவும் மெயினாக ஃபேக்ட்ரிங்களில், தொழிற்சாலைகளில் தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் வருங்காலம் நான் சொல்கிறது இப்போ இந்த வருஷத்துலேருந்தே ஆரம்பிக்குது. ரோபாட்ஸுங்கிறது வந்து செயற்கை நுண்ணறிவோடு கலந்து வரும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மனித ரெப்ளிகா, ஒரு ட்வின் மாதிரி தான் உங்களுக்கு இன்னும் வரப்போகுது. அது விதவிதமான தோற்றங்களில் வரலாம். ஏற்கனவே உங்களுக்கு ட்ரோன் மூலியமாக வருது. உங்கள் வீட்லேயே ரொபாட்டிக் வேக்யூம் கிளீனர் இருக்கலாம். சாங்கி ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு ரொபாட்டிக் செக்யூரிட்டி ஒரு ரோபோ சுற்றிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். டிரைவர்லெஸ் கார்ஸாக வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி பலதரப்பட்ட உருவங்களோடையும் சிந்தனைகளோடையும் இப்போது ரொபாட்டிக்ஸ் இந்த நுண்ணறிவு இயந்திரங்கள் வர ஆரம்பிக்க போகுது. அடுத்த 20-25 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி மனிதர்களைப் போலவே இந்த இயந்திர மனிதர்களும் நம்மளை சுற்றி பலவிதமான ரூபங்கள்லையும் இருக்க போகிறாங்க. அது நான் சொன்ன மாதிரி மனித வடிவில் மட்டும் இருக்க போகிறது கிடையாது. உங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு குளிர்சாதன பெட்டியாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கிற தொலைக்காட்சி பெட்டியாக இருக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த ரோபாட்டிக் வேக்யூம் கிளீனர்ஸ், இந்த மாதிரியும் உங்களுக்கு பலவிதமாக இருக்கலாம். அப்போது யோசிச்சு பாருங்கள், கல்வி நிலையங்களில் எந்த மாதிரி ரோபாட்டிக்ஸை நீங்கள் வந்து கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாம் இருந்தாலுமே கூட கடைசியில் நம்ம வர்றது மாணவர்களுக்கு இதனால் என்ன பயன் அப்படின்னு வரும்போது தான் ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். இதை எப்படி நம்ம வந்து முன்கணிக்க முடியும், இதனால் என்ன டேட்டா இருக்குது, இதை வச்சு எப்படி அவங்களுக்கு இன்னும் நம்ம நல்லா சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஸோ தமிழாசிரியர்களுக்கு உண்டான சவால்களும் சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து திறன் மேம்பாடு. இது எங்கள் காலகட்டத்தில் நடக்காது, இன்னும் 20 வருஷம் ஆகும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்துலேருந்தே உடனடியாக நீங்கள் கற்றுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ஸ்கில்லிங் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அஃபோர்டபிலிட்டி, செயற்கை நுண்ணறிவுனா அது கற்றுக்கணுன்னா நிறைய செலவாகும், இல்லைன்னா இதுக்காக நிறைய நேரம் செலவிடணும் அப்படிங்கிற ஒரு சில சவால்களும் தமிழாசிரியர்கள் முன்னாடி இருக்குது. ஆனால் வாய்ப்புகள்னு பார்த்திங்கன்னா, உங்களோட மாணவர்கள், நான் ஏன் ஆசிரியராக வேலைக்கு ஆரம்பித்தேன், என்னோட மாணவரை நான் ஒரு சமுதாயத்தில் ஒரு செயல்படக்கூடிய ஒரு லாயக்கான ஒரு சிட்டிசனாக நான் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் நீங்கள் வந்திருக்கும்போது, அந்த 1:1 அட்டென்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, தனிப்பட்ட கவனம், செயற்கை நுண்ணறிவு மூலியமாக மிச்ச எல்லா வேலையும் செயற்கை நுண்ணறிவு பண்ணிடுச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் அந்த 1:1 அட்டென்ஷன் கொடுக்க முடியும். பல மாணவர்களுக்கு நீங்கள் உங்களோட கவனத்தை கொடுக்க முடியும். வெறும் ஒரு கிளாஸில் டாப்பில் இருக்கிற 2-3 மாணவர்களோ இல்லை ஒரு 5-10 மாணவர்கள் மட்டும் இல்லாமல் 30-100 மாணவர்களோட உங்களால் நேரம் செலவிட முடியும். அதே மாதிரி உங்களோட தனிப்பட்ட கரியர், நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன், அடுத்த கட்டத்துக்கோ இல்லை அடுத்த சம்பள உயர்வுக்கோ போகணும் அப்படின்னா வருங்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு திறன் இல்லாமல் போகிறதுங்கிறது ரொம்ப கடினமாயிடும். ஸோ ஒரே ஒரு என்னோடய விண்ணப்பம்தான், நீங்கள் செயல்பட வேண்டிய தருணங்கிறது இன்றைக்கி உடனடியாக ஏஐ தொழில்நுட்பத்தை வகுப்பறையில் பயன்படுத்தி எதிர்காலத்துக்கு மாணவர்களை தயார்படுத்துங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட தனிப்பட்ட திறமைகளையும் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா திறன்களையும் மேம்படுத்தணும். அதே போல் உங்களோட பங்கு தான் நாளைய கல்வியையும் வந்து மாற்றி அமைக்கும், வடிவமைக்கும். ஏஐ என்பது நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்கிறது இது தான், ஏஐ ஷுட் காம்ப்ளிமெண்ட் டீச்சர்ஸ் இல்லையா. ஏஐ என்பது ஆசிரியர்களுக்கு துணையாக தான் இருக்க வேண்டும்.
ஆசிரியர்களை முழுவதுமாக அது வந்து மாற்றக்கூடியது அன்று. அப்படி ஒரு கோணத்திலே நம்ம பார்க்குறதுங்கிறது தவறு. இது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தால் இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை மாற்றிக்குவீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி திரு சந்திரகுமார், மிக்க நன்றி. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் கடந்த 1 மணி நேரம் செயற்கை நுண்ணறிவு எப்படி நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறது, அதன் வாயிலாக மாணவர் நிலை எப்படி மாறப்போகிறது என்பதையெல்லாம் மிக அழகாக தெள்ள தெளிவாக விளக்கி ஆதாரங்களுடன் காட்டினார் நம்முடைய இன்றைய நிகழ்வின் பேச்சாளர் திரு சந்திரகுமார். மிக்க நன்றி. அவர் கல்வித்துறையில் மட்டுமல்ல பல நிலைகளில் நுண்ணறிவின் செயல்பாடு எப்படி மாறிக்கொண்டிருப்பது என்பதை விளக்கி சொன்னார். அவற்றில் ஒரு சில குறிப்புகளை அவர் வலியுறுத்தினார். மீண்டும் நான் இங்க வலியுறுத்த விரும்புகிறேன். முக்கியமாக 5 பெரும் யோசனைகள். இதை செயற்கை நுண்ணறிவு நிலையில 5 பெரும் யோசனைகள் என்ன என்பதை கூறினார். அதை விட மிக முக்கியம் தகவல் பாதுகாப்பு. ஆசிரியர்களில் எப்படி அதை பார்த்து கொள்ள வேண்டும், மாணவர்களுக்கு அது முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும், கற்பிக்க வேண்டும், வலியுறுத்த வேண்டும் என்பதெல்லாம் ரொம்ப விளக்கி அருமையா சொன்னார். ஏன்னா நாம் எல்லாருமே ஒரு மாய உலகத்தில் செயற்கை நுண்ணறிவு அது கேட்பதையெல்லாம் கொடுத்து விட்டு, கேள்வி கேட்ட பதில்களை கொடுத்து விட்டு எல்லா விவரங்களையும் கொடுத்து விடுகிறோம். அதனால் இந்த விழிப்புணர்வை மாணவர்களிடம் எவ்வாறு கொண்டு வருவது என்பதையும் கூறியிருக்கிறார். மிக்க நன்றி திரு சந்திரகுமார். ஒரு மீள் வலியுறுத்தலாக இருந்தது. ஆசிரியர் கேள்வி பதில் அங்கத்தை தொடங்குவதற்கு முன் ஒரு சில சிந்தனைகளை மட்டும் நான் முதல்ல முன்வைக்க விரும்புகிறேன். ஆசிரியர்கள், உங்கள் எல்லோருக்குமே செயற்கை நுண்ணறிவு என்பது புதிதல்ல. நீங்க ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் என்ற கல்வி முறையில இல்ல, வேறுபடுத்த கற்பித்தல் அணுகுமுறையில கில்லாடிகள். தனி பயனாக்குதல் என்பது உங்களுக்கு அத்துப்படி. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எவையெல்லாம் அவர்கள் நிலையில போய் கொடுத்து அணுக வேண்டும், வகுப்புக்கு அப்பால் எவ்வாறெல்லாம் கற்பித்தலை கொண்டு செல்ல வேண்டும், மாணவர் கற்றல் தளம் SLSல பாட குறிப்புகளை எப்படி நீங்க பைலட் ஆத்தரிங் வழியாக உருவாக்கலாம், நேரடி கருத்து தெரிவிப்பை எப்படி டீச்சர் ஃபீட்பேக் அசிஸ்டன்ட் வழியாக கொடுக்கலாம் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது. அதனால் உங்க நிலைப்பாடு இப்பொழுது இப்படி இருக்கிறது. ஆனா இன்றைக்கு பேச்சாளர் கூறியதற்கு பிறகு இதிலிருந்து அடுத்த கட்டம் எப்படி நம்ம நகரவிருக்கிறோம், அதுதான் இன்றைய சிந்தனையில உங்களுக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மிடம் வருகின்ற மாணவர்களும் ஜென் ஜியில இருந்து அடுத்த தலைமுறைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நாம் நம்முடைய பணித்திறன் அல்லது தொழில்முறை கற்றலை எப்படி மேம்படுத்த வேண்டும். அதனால் இப்போ உங்களுடைய நிலை, அதற்கு பிறகு உலகளாவிய நிலையில செயற்கை நுண்ணறிவு எவ்வளவு மாறிக்கொண்டிருக்கிறது சொன்னாரு. இதை பற்றி ஒரு சில கருத்துகள், கேள்விகள் ஏதேனும் இருந்தால் நீங்க தயவு செய்து உங்களுடைய ஒளிக்காட்சியை முடுக்கிவிட்டு நீங்க பேச்சாளரிடம் கேட்கலாம். அல்லது இங்க ஒரு சேட் வசதியும் இருக்கு, அதில் கூட நீங்க உங்க கேள்விகளை தட்டச்சு செய்யலாம். நான் அவற்றை எடுத்து பேச்சாளரிடம் கூறுகிறேன். ஆசிரியர்கள் யாராவது முதலில் தொடங்க விரும்புகிறீர்களா? ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பு. எல்லோருக்கும் வணக்கம். அவங்க பேரையும் பள்ளியையும் சொல்லிடுங்க. என் பேர் நிஷா, நான் நார்த் ஸ்பிரிங்ல இருந்து பேசுறேன். ஆசிரியர் ரொம்ப திறமையா நம்ம கிட்ட செயற்கை நுண்ணறிவை பத்தி ஆழமா சொல்லி கொடுத்தாரு. அதோட அவர் சொன்னது முக்கியமா அந்த டேட்டா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்துறோமோ அவளுக்கு அவ்வளவுதான் அந்த செயற்கை நுண்ணறிவை நம்ம மேம்படுத்த முடியும். அது மேம்பாடு காணமோ நம்மளுடைய தரவுகள் ரொம்ப முக்கியம்னு அவர் வலியுறுத்தினார். என்னோட கேள்வி என்னன்னா, பல AI கூட்டணிகள்லயும் அவங்க அதுதான் சொல்றாங்க, மாணவர்களை எப்படி நம்ம திறமையா இந்த செயற்கை நுண்ணறிவை கையாள ஊக்குவிக்கலாம், அவங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது எப்படி இதை கையாள்றது. ஏன்னா மாணவர்கள் நம்மளை விட திறமையானவங்க. முதல்ல நம்ம கீனோட் ஸ்பீக்கர் சொன்னதை கேட்டா அவர் அவரோட பிள்ளைங்களே நம்மளை விட சிறப்பா கையாளுறாங்கன்னு சொன்னாரு. அது என்னோட கேள்வி என்னன்னா, மாணவர்களுக்கு எப்படி நம்ம உறுதுணையா இருக்கிறது, எதெல்லாம் நம்ம மாணவர்கள்ட்ட எடுத்து சொல்லணும், அதுதான் என்னோட கேள்வி. ரொம்ப நன்றி சார்.
ஆம், பதில் சொல்லலாம் மேடம் மஞ்சுளா? ஆமா, ஆ தாராளமா சொல்லலாம் சார். ஓகே. ரொம்ப நன்றி மேடம் நிஷா. நீங்கள் சொன்ன கருத்து ரொம்ப முக்கியமான ஒன்று, ரொம்ப ஆழமான ஒன்று. மாணவர்கள்கிட்டேருந்து தான் நம்ம எல்லாம் கற்றுக்கணும். ஏன்னா நம்ம அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம இந்த ஜென் எக்ஸ் இல்லை பேபி பூமர் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வரும்போது டிஜிட்டல் உலகத்தில் நம்ம பிறக்கலை. ஆனால் நம்ம மாணவர்கள் வந்து இந்த என்ன சொல்கிற 90s கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை மில்லினியல்ஸ் அப்படின்னு சொல்கிற வந்து டிஜிட்டல் உலகத்தில் மொபைல் உலகத்தில் பிறந்தவங்க. ஆனால் இப்போ இருக்கிற மாணவர்கள் பிறந்ததே வந்து செயற்கை நுண்ணறிவுங்கிற ஒரு காலகட்டத்தில். அவங்களுக்கு டிஜிட்டல் கூட கிடையாது, செயற்கை நுண்ணறிவு இதிலேயே ஆரம்பத்துலேருந்தே அவங்க வந்து பழகிட்டாங்க. அப்போது முதற்கட்டமாக ஆசிரியர்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுடைய மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை எப்படி பயன்படுத்துகிறாங்கங்கிறத நீங்கள் கவனிக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் முதல் கட்ட நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அலைன்மெண்ட், அதாவது அவங்க என்ன ஸ்டைலில் பயன்படுத்துகிறாங்க, அவங்க எந்த ஒரு கோணத்தில் அதை அணுகிறாங்கன்னு தெரியும் போது தான் உங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆசிரியருக்கான ஒரு திறன்கிறது நீங்கள் பயன்படுத்த முடியும், அவங்கள கைட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களோட மாணவர்கள் கண்டிப்பாக மொபைல் பயன்படுத்துவாங்க, இல்லைனா ஒரு ஐபேட் இந்த மாதிரி கருவிகளை பயன்படுத்துவாங்க. இந்த கருவிகளை தயாரிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு சைக்காலஜி, இந்த பலதரப்பட்ட மாதிரியான யூசேஜ் அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணி தான் இதை வந்து கொடுப்பாங்க. இப்போது நம்ம சராசரியாக ஒரு கருவியை பயன்படுத்தும் போது வெறுமனே ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், இப்படி தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம் இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்கள் எதுக்காக நீங்கள். ஆனால் மாணவர்களை பாருங்கள், ஏதோ ஸ்க்ரீன்லேருந்து எதோ பண்ணுவாங்க, எங்கெங்கிறதோ ஏதோ ஐகான்ஸ்லாம் வரும், ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பாங்க. என்னோடய மகளே வந்து இதை பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நான் செயற்கை நுண்ணறிவில் இருந்தாலுமே அவங்க பயன்படுத்துகிற மாதிரி. ஆனால் ஏன்னா அவங்க வந்து அதே ஒரு காலகட்டத்தில் வளர்ந்து வர்றதுனால, அவங்களோட கூட்டாளிகளோட அதை கற்றுக்கிறதுனால அவங்க வேறு ஒரு தளத்தில் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆரம்ப கட்டத்துலேருந்து அவங்கள வந்து என்ன பண்ண முடியும்னா வலியுறுத்த முடியாது, கைட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அவங்கள ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணி அவங்க எப்படி அதை பயன்படுத்துகிறாங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஒரு ஸ்டைலை நீங்கள் உருவாக்கிக்கிறதும், உங்களோட ஒரு தனிப்பட்ட கருத்தும் தனிப்பட்ட ஸ்டைலையும் உருவாக்குறதும் தான் உங்களோட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசிரியராக முழுமையாக உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? இப்போ நாங்கள் வந்து வலியுறுத்துறதே வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா, ஆசிரியர்கள் வந்து இதை பயன்படுத்தணும், இதை பயன்படுத்திட்டா நல்ல எஃபிஷியன்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற கோணத்தில் நாங்கள் அணுகிறது கிடையாது. நாங்கள் அணுகிற கோணமே வந்து ஆசிரியர்களுக்கு இது சரியாக எப்படி பயன்படுத்தப்படும், அதன் மூலியமாக அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி உயரும். நான் அமெரிக்காவில் இருக்க ஒரு டேட்டா சொன்னேன் இல்லையா, 14 மணி நேரம் நீங்கள் ஏன் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்யணும்? அந்த 14 மணி நேரம் உங்களுடைய நேரம், மீ டைம் இல்லையா? அந்த ஒரு கோணத்தில் நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய சிந்தனா சக்தியும் உங்களோட மாணவர்களோட சிந்தனா சக்தியும் ஒத்துப்போகும். இதை யூஸ் பண்ணி நம்ம அசஸ்மெண்ட் கொடுக்கலாமா, டியூஷன் கொடுக்கலாமா, இல்லைனா புது விதமான எக்ஸாம் கொடுக்கலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த ஒத்து போகிற தன்மை வந்து அதுலேருந்து விட்டு விலகிடும் இல்லையா? அதே மாதிரி ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல், நான் சொன்னது மட்டும்தான் சரின்னு நான் சொல்லலை. இதெல்லாம் பயன்படுத்தி உங்களோட ஸ்டைலை நீங்கள் வந்து உருவாக்கிக்கிறதுங்கிறது அடுத்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுக்குள்ளார நீங்கள் மிகப்பெரிய திறமைசாலியெல்லாம் மாறிடுவீங்க. அதுக்கு உண்டான முழு நம்பிக்கையும் என்கிட்ட இருக்குது. சரி, ரொம்ப நன்றி திரு சந்திரகுமார். அடுத்த ஆசிரியர் ரஜி, நினைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய கையை உயர்த்திருக்கீங்க. உங்களுடைய கேள்வி கேட்கலாம், சொல்லுங்க. ஆஷிகா என் பேரு. ஆஷிகா, ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, மாணவர்கள் மொழி, அதாவது தமிழ் மொழி பொறுத்த வரைக்கும், லைக் சிங்கப்பூர்ல கற்றல் கற்பித்தல் பொறுத்த வரைக்கும் தொடக்க காலத்துல மாணவர்களை ஈர்க்கிறது வந்து ரொம்ப பெரிய சவாலா இருக்கு ஆசிரியர்களுக்கு. இல்ல கீழ் உயர்நிலை பள்ளியிலயும் அப்படிதான் இருக்குது. இப்ப விளையாட்டு வழி கற்றல் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? ஸோ இப்ப நீங்க சொன்ன கருத்து நல்லா இருந்தது. ஏன்னா ஆசிரியர்கள் ரொம்ப நேரம் செலவு செய்ய தேவையில்லை அந்த பாடத்தை உருவாக்குறதுக்கு. இப்போ நம்ம தரவுகளை கொடுக்குறோம், அந்த தரவுகளை வச்சு அந்த ஏஐ போட்டோ இல்ல அந்த வலைத்தளமோ வந்து விளையாட்டுகளை உருவாக்கி கொடுக்குமா? அது மாதிரியான வசதிகள் நம்ம தமிழுக்கு வருமா, இல்ல அது மாதிரி ஏதாவது இருக்குதான்னு கொஞ்சம் சொல்லுவீங்க சார்? கண்டிப்பாக. ரொம்ப நன்றி மேடம் ஆஷிகா இல்லையா?
நீங்கள் அகைன் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இது. இது வந்து நான் வந்து ஒரு 2 விதமாக நேரம் பற்றாக்குறை, நான் ஜஸ்ட் 2 பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா அது முழு விளக்கமாக சொல்லணும்னா அது ஒர்க் ஷாப் மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணால் தான் முடியும். 2 விதமாக நான் சொல்கிறேன் இல்லையா. நான் நீங்கள் சொன்னதுக்கு ஒரு ஷார்ட்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் முடியும். கண்டிப்பாக நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும்னா, ஒரு இன்ட்ராக்டிவ் ஆப் மாதிரியோ, இல்லை நீங்கள் சொன்ன வீடியோ கேம்ஸ் மாதிரியோ, இல்லை வேறு ஏதோ ஒரு விளையாட்டு மாதிரியோ வந்து இன்றைக்கி கண்டிப்பாக உருவாக்க முடியும். இதுக்கு தனிப்பட்ட பயிற்சியோ திறனோ உங்களுக்கு தேவை கிடையாது. இப்போது நாங்கள் எங்களோட ஆசிரியர் பயிற்சி இதில் செய்யும்போது பார்த்திங்கன்னா, வெறும் மொழி மட்டும் வச்சுக்கிட்டு, வெறும் ஒரு ஆங்கிலம் மட்டும் வச்சுக்கிட்டு, இல்லைனா வெறும் தமிழ் மட்டும் வச்சுக்கிட்டு, நீங்கள் ஜஸ்ட் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணிங்கன்னா, இந்த செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்தும் போது அந்த செயற்கை நுண்ணறிவே என்ன பண்ணுன்னா, புதுவிதமான செயற்கை நுண்ணறிவை வந்து தயார்படுத்தி கொடுத்துரும் உங்களுக்கு. அதுதான் செயற்கை நுண்ணறிவோட மேஜிக்னு சொல்லுவாங்க. என்ன, ஸோ நீங்கள் எனக்கு வந்து ஒரு வீடியோ கேம் வேணும், இப்போது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த திருக்குறள் மாதிரி ஒரு இது பண்ணும், இதை வந்து ஒரு இன்ட்ராக்டிவான ஒரு ஆப் மாதிரி செஞ்சு கொடுக்க முடியுமான்னு நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணிங்கனாலே போதும். இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு கடந்த 6 மாதங்களாக எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா, செயற்கை நுண்ணறிவு வச்சு நீங்களே செயற்கை நுண்ணறிவை வந்து உருவாக்க முடியும். ரைட். ஸோ கண்டிப்பாக முடியும், ஆசிரியர்களால் முடியும். இதுக்கு தனிப்பட்ட ஒரு பயிற்சியெலாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் கற்றுக்கலாம் இல்லையா. நேரம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொந்தமாகவும் கற்றுக்கலாம். அதுக்கு உண்டான நிறைய யூடியூப் வீடியோஸ் எதுவும் எல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. 2வது ரொம்ப முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டியதுன்னா, இது தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு ஆசிரியருக்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கூகுள் மாதிரி நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மனித சைக்காலஜியை பயன்படுத்தி, சைல்டு சைக்காலஜியை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவிட்டி கொண்டு வரணும், அதை கொண்டு வரும்போது அது ரொம்ப அடிக்டிவாக மக்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு அவங்களோட ஆப்பாக இருக்கட்டும், இல்லை செயற்கை நுண்ணறிவாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பட்டன் என்ன கலரில் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி தான் அதை வந்து கொண்டு வர்றாங்க. இப்போ நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு ஆசிரியராக இருக்கும்போது ஒரு பேப்பரில் கரெக்ட் பண்ணி கொடுக்கும்போதோ, இல்லை வேறு ஏதோ சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் அது ஒரு பெரிய ஒரு ஜாயாக இருக்காது. ஆனால் இதே வந்து நீங்கள் வந்து ஒரு பேட்ஜஸ் மாதிரி ஆட் பண்ணி கொடுங்க, இத்தனை ஒரு 5 வினாக்களுக்கு சரியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்ஜ் கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக வீடியோ கேம் மாதிரி அது வந்து வெளியில் வந்து காமிக்கும். இல்லைன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கைத்தட்டுற மாதிரி எமோஜிஸ் ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி, இல்லைன்னா இந்த வீடியோ கேம் எப்படி அடிக்டிவாக பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு சொல்லி மாணவர்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு புல் சைக்காலஜியை யூஸ் பண்ணி செட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் செயற்கை நுண்ணறிவுங்கிறது இன்றைக்கி எல்லாருமே வந்து புதுவிதமான ஆப்புங்களோ, புதுவிதமான சாஃப்ட்வேரோ, இல்லை புதுவிதமான பாடத்திட்டங்களோ உடனடியாக கொண்டு வரதுக்கு இன்றைக்கி உறுதுணையாக இருக்குது. ஆனால் அது மட்டும் பத்தாது. நான் சொன்ன மாதிரி இந்த சைல்டு சைக்காலஜி, இந்த இப்போ இருக்கிற ஜென்ஸி இல்லைன்னா ஜென் ஆல்ஃபா, இவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த ஒரு சில எக்ஸ்ட்ரா ஐட்டங்களையும் நீங்கள் கொடுக்கும்போது, நீங்கள் சொன்ன இந்த உங்களோட நோக்கமான அந்த 100% அட்டென்ஷன், 100% என்கேஜ்மெண்ட் கண்டிப்பாக மாணவர்களுக்கு இங்கே கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து செயல்படுத்தக்கூடிய ஒன்று. நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஐ மீன் அஃப்கோர்ஸ் பீப்புள் லைக் அஸ் ஆர் ஆல்வேஸ் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. மிக்க நன்றி. ஆசிரியர்கள் வேறு யாராவது கேள்விகள் ஏதேனும் இருந்தால் கேட்கலாம், கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். வணக்கம் சார், நான் கிருஷ்ணமூர்த்தி சுதா ஜூரம் செகண்டரி ஸ்கூல். உங்களுடைய இந்த பகிர் ரொம்ப எங்களுக்கு மிகவும் பயனுடையதா இருந்துச்சு. நீங்க ஏஐ பயன்படுத்தி நம்ம வந்து மாணவர்கள்ல வந்து ஒரு சாக்ரேட்டிவ் கொஸ்டின் அந்த வே சொன்னது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா மாணவர்களுக்கு நாம ஒரு நோக்கத்தை வச்சுட்டு அவங்களே உரையாடல் வந்து அந்த ஏஐல வந்து எப்படி மாணவர்களை உரையாட வைக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய இந்த கருத்து வந்து எங்களுக்கு இன்னும் ரொம்ப பயனுடையதா இருந்துச்சுங்க சார். ரொம்ப நன்றி. மாணவர்களை சரியான வழியில எப்படி சிந்திக்க வைக்கிறது, இப்போ இருக்கிற அடாப்டிவ் திங்கிங் ஸ்கில் மாதிரி சரியான வழியில திங்க் பண்ண வைக்கிறதுக்கு கேள்வி கேட்டு அவங்களுக்கு ஒரு கேள்வி ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு அதை பத்திய ஒரு தெளிவு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டு உத்திமுறையை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற சொன்ன உங்களுடைய அந்த ஐடியாஸ் எங்களுக்கு ரொம்ப பயனுடையதா இருந்துச்சுங்க சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மேடம். நன்றி.
இதுக்கு ஜஸ்ட் ஒரு அடிஷ்னலாக ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1980கள் வரைக்கும் ஒரு மனிதரோட சராசரியான கவன அந்த நேர அட்டவணைன்னு பார்த்தீங்கன்னா 28 நிமிடங்களாக இருந்தது. அதாவது நான் ஒரு பர்டிகுலர் புக்கை படிக்கிறேன் அப்படின்னா 28 நிமிஷங்களுக்கு தான் என்னால் அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கப்புறம் வந்த டிஜிட்டல் புரட்சியாக இருக்கட்டும், மொபைல் புரட்சியாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற செயற்கை நுண்ணறிவு புரட்சியில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் மீன்களில் வந்து கோல்டு ஃபிஷ்ஷுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோல்டு ஃபிஷ்ஷோட ஒரு கான்சன்ட்ரேஷனுங்கிறது வந்து 7 வினாடி தான். அந்த 7 வினாடிக்கு அப்புறம் மறந்துடும் அப்படிங்கிறது ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மனிதர்களோட ஒரு கவன அந்த நேரங்கிறது வந்து 7 வினாடிக்கு குறைஞ்சி 3 வினாடிக்கு வந்துருச்சு. அப்போது நீங்கள் மாணவர்களோட அந்த என்கேஜ்மெண்ட் அந்த 3 வினாடி இதே ஒரு இதுலேயே தான் நீங்கள் வந்து என்ன பண்ண வேண்டியதுன்னா பயணிக்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் உங்களோட என்ன சொல்கிறது கேட்டிங்கன்னா, உங்களோட மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு சில இந்த புது ஜென்ரேஷன் நீங்கள் போய் பாருங்கள். இந்த ஸ்க்ரோலிங்னு சொல்லிட்டு டிக்டாக்கும் இன்ஸ்டாகிராம்லேயும் 3 வினாடிக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் கண்ணு முன்னாடி இது நடக்கும். அப்போது அந்த ஒரு உலகத்துக்கு அவங்கள வந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு கோணத்திலேயே வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கருவிகளும் வந்துருச்சு. அப்போ அதே மாணவர்கள் அடுத்த நாள் இதுக்கு வகுப்பறைக்கு வரும்போது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, அவங்களுக்கு அந்த 28 நிமிடம் இருக்கணும், இல்லை 40 நிமிடம் இருக்கணும் வகுப்பறையில் இருக்கும்போது அப்படின்னு யோசிக்கும்போது, அது அந்த என்ன சொல்கிறதுன்னா டிஸ்கனெக்ட் அப்படின்னு சொல்கிறது ஆகிடும் இல்லையா? அதனால தான் வந்து இந்த சாக்ரட்டிக் மாதிரி முறைகள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் அவங்க பயன்படுத்துகிற சேட் பாட்டோ இல்லை இந்த இன்ஸ்டாகிராம் மாதிரியோ இல்லை இந்த டிக்டாக் வீடியோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது அவங்களோட லேர்னிங் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி ஆகிடும். அதை தான் நான் வலியுறுத்தினேன். மிக்க நன்றி. ஆசிரியர்கள், வேறு ஏதேனும் கேள்விகள், கருத்துகள்? கல்வி கற்றல் கற்பித்தலை பற்றி மட்டுமல்ல, செயற்கை நுண்ணறிவு உலகளாவிய நிலையில எப்படிலாம் மாறிக்கொண்டு இருக்கிறது, அது தொடர்பான கேள்விகளையும் நீங்க கேட்கலாம். சரி சார், ஆசிரியர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நினைக்கிறேன். அந்த இடைவேளையில் சொல்லுங்க. வணக்கம். என்னுடைய பேர் சித்ரா. சரி, சொல்லுங்க சித்ரா. ஒன்றும் நாங்க எப்போதுமே சார் சொன்னது வந்து கரெக்ட் தான். நாங்க ஆரம்பத்துல இதை எப்படி பண்ணும்போது சரி இதுல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா நம்ம பழைய மெத்தடுக்கு போயிடுவோம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருந்தோம். இப்ப கொஞ்சமா எங்கள்கிட்ட மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லா ஆசிரியர்களும் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்யறோம். ஏன்னா SLS இருக்கிறதுனால அதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். பட் ஆனா சாரோட இது வந்து இன்னும் எங்களை வந்து ஊக்கப்படுத்துது. கண்டிப்பா நீங்க வேற வழியிலாமும் ட்ரை பண்ணலாம், இதை நீங்க வந்து உங்களோட ஆல்டர்னேட்டிவ் வேல தான் செய்யணும் அப்படின்னு இல்லாம நீங்க செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா முயற்சி செய்வோம் சார். இதை பதிவு பண்ண விரும்புறேன். கண்டிப்பா. நன்றி. ரொம்ப நன்றி. வேற ஆசிரியர்கள்? ஆசிரியர் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். என் பேர் உமையாள். எனக்கு ஒரு கேள்வி. அதாவது இப்போ இன்னைக்கு நீங்க படிச்ச இந்த ஏஐல நிறைய விஷயங்களை நாங்க கத்துக்கிட்டோம். ரொம்ப கிளியரா எல்லாத்தையும் சொன்னீங்க. இதுல என்ன ஒரு எனக்கு கேள்வினா, இப்போ ஆசிரியர்களோட வேலையை வந்து இந்த ஏஐ வந்து எளிமையாக்குது இல்லையா? இப்போ அதே மாதிரி மாணவர்களோட கற்றல்ல இந்த மாதிரியான ஏஐ ஏதாவது ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா? அந்த மாதிரியான ஒரு கவலை வந்து ஆசிரியர்களுக்கு இருக்கு. ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு டச் டைப்பிங் மாணவர்கள் செய்யணும் போது மாணவர்கள் வந்து வாய்ஸ் டைப்பிங்கை யூஸ் பண்ணி டைப்பிங் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஏஐ வந்து மாணவர்களுக்கு கற்றல்ல ஏதாவது ஒரு பின்னடைவை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்ப ஆசிரியர்கள் அதற்கு என்ன மாதிரியான தயார் நிலையில இருக்கணும்? இதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நன்றி மேடம். உலகளாவிய பிரச்சனை இது. உங்களுக்கு மட்டுமான ஒரு சிந்தனையோ ஒரு என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா டவுட்டோ கிடையாது. எல்லா ஆசிரியர்களுக்கும் சரி, சமுதாயத்துக்கு முன்னாடி இருக்கிற பெரிய கேள்விக்குறியே இது தான். இப்போது ஒரு சமுதாயத்தோட ஒரு என்ன முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரிக் இல்லையா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்யூ லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு சராசரியான ஐக்யூ லெவல் ஒரு நாட்டில் இருக்க சிட்டிசன்ஸுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது குறைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இன்றைக்கி உலகளாவிய இதில் இருக்குது.
இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்கிற நிலையில் இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு உலகத்தில் யாரும் யோசிக்கிறதுக்கும் நேரம் இல்லை, யாரும் யோசிக்கிறதுக்கு தயாராகவும் இல்லை. ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 3ஆம் உலகப் போருக்கு சமமாக இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாயிடுச்சு. ஸோ எல்லோரும் இந்த போருக்கு தான் மும்முரமாக இருக்காங்களே ஒழிய அதனால் வரக்கூடிய இம்பேக்ட் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, மாணவர்களுக்கு அந்த கற்றல் திறன் குறையுதா அப்படின்னு அதை மெஷர் பண்ணுறதுக்கு யாரும் இப்போ தயாராக இல்லை. குறையுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு காலகட்டமும் இல்லை. ஏன்னா இப்போ செயற்கை நுண்ணறிவுங்கிறது ஒரு பரவலாக பப்ளிக் அளவில் வந்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 18 மாதங்களான்னு வேணால் நான் சொல்லலாம். இந்த ChatGPTன்னு ஒன்று நவம்பர் 2023 வந்ததுக்கு அப்புறம் தான் இது இவ்வளோ பரவலாக வந்திருக்கே ஒழிய அதுக்கு முன்னாடி மாணவர்கள் டிஜிட்டல் உலகத்தில் தான் இருந்தாங்க. அதாவது டிஜிட்டலாக ஆன்லைன்லேருந்து நான் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணவும், இல்லைனா ஒரு ஆசிரியரோட அந்த விடைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும், இல்லைனா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஃபோரமில் போய் அது மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் இன்றைக்கி ஏஐ வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. இல்லைனா ஃபிங்கர் டிப்ஸ் கூட கிடையாது, நான் ஜஸ்ட்டு பேசிட்டு எல்லா ஆன்சரையும் வந்துட்டு அந்த பதிலையும் வந்து ஆசிரியருக்கு இமெயில் பண்ணு இல்லைனா அப்லோட் பண்ணுன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்துடுச்சு. அதனால் தீஸ் ஆர் வெரி ஏர்லி டேஸ். அதனால் இது வந்து சரியாக 100% பாதிக்குமா இல்லையா அப்படின்னு யாராலையும் இப்போ சொல்ல முடியாது. அதுக்குண்டான டேட்டாவும் எங்கேயும் இல்லை. தனிப்பட்ட முறையில் என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது மனித குலத்தோட அந்த தொடர்ச்சின்னு சொல்லுவேன் இல்லையா. நான் சொன்ன 1980களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கல்வி நிலையத்தில் கால்குலேட்டர் கொண்டு வந்தாலே வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி கால்குலேட்டர் இல்லாமல் நம்ம வந்து சொல்ல முடியுமா? எங்கேயுமே வந்து அது வந்து வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லுவாங்க ஒரு காலகட்டத்தில் நோட்ரு பண்ணுறது, மெமரைஸ் பண்ணுறது, ஞாபக சக்தியை வளப்படுத்துறது, இவ்வளோ இதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேங்கிறதுக்கு அதுக்குண்டான போட்டிகளே வந்து கல்வி நிலையங்களில் இருந்துக்கிட்டு இருந்தது, பரவலாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அது அந்த கான்செப்டெல்லாம் போயிடுச்சு. அப்போது இது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் இது ஒரு பாதிப்பாக வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும். அதனால தான் வந்து ஆசிரியர்களோட பணிங்கிறதும் உங்களோட பொறுப்புங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ பல ஆசிரியர்கள் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இது நான் இதுலேருந்து எப்படி என்னால் வந்து நீங்கள் எப்படி கைடன்ஸ் கொடுப்பீங்க, இது என்ன செய்ய முடியும் அப்படின்னு. நான் என்ன சொல்வேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் ஆசிரியராக இருக்கேன், நான் கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் வரணும் அப்படிங்கிற ஒரு லீனியர் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வச்சுக்காதீங்க. நீங்கள் அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பதிலை கொடுங்க, மாணவர்களுக்கு அதுக்கு உண்டான கேள்வி என்னங்கிறத அவங்க வந்து உங்களுக்கு பதிலாக தரட்டும். அப்போ தான் அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நான் கேள்வி கேட்குறேன், அந்த பதில் கொடுத்தா போதும் அப்படிங்கிற அசஸ்மெண்ட் முறை இருந்துச்சுன்னா செயற்கை நுண்ணறிவுங்கிறது கண்டிப்பாக பாதிக்கும். காரணம், மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவை நீங்கள் பேன் பண்ணாலும் பண்ணலைனாலும் அவங்களோட வாட்சில் இன்றைக்கி வந்திருக்கு, எல்லா டிவைசஸ்லேயும் வந்திருக்கு. கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமான டிவைசஸ் வரும், உங்களால் அதை பேன் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நீங்கள் என்னோட ஒரு பர்சனல் இதில் நான் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பதிலை சொல்கிறேன், ஆனால் மாணவர்கள் என்ன பண்ணணும், இந்த பதிலுக்கான கேள்வி என்னங்கிறத யோசித்து எனக்கு சொல்லும்போது அதை உங்களால் செயற்கை நுண்ணறிவுலேருந்து கொண்டு வர முடியாது. திஸ் இஸ் a better approach than trying to ban AI. மிக்க நன்றி திரு சந்திரகுமார். இப்போ அவர் சொன்னது போல சுருக்கமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட கற்பித்தல் முறை மாறணும். அன்றைய நிலையில கேள்வி பதில்ன்ற நிலை இல்லாமல் அவர்களுக்கு பதிலளி, அதாவது செயற்கை நுண்ணறிவை வைத்தாலும் கூட அதை பயன்படுத்தினால் கூட கேள்வி அமைப்பை மாறும்போது அவர்களோட சிந்தனை ஆற்றல் உட்பட்டு நிலையில அந்த கேள்வி அமையும் போது அவர்கள் சிந்திப்பார்கள். அந்த அளவுக்கு நம்மளுடைய கேள்வி கேட்கின்ற திறன் மாற வேண்டும். சமூக சேவையின் முக்கியத்துவம்னு சொன்னீங்கன்னா அவர் அழகா ChatGPTல போட்டு தந்துருவாங்க. ஆனா இதே சமூக சேவை இன்றைய இளைஞர்கள், சிங்கப்பூர் இளைஞர் எப்படி பாதித்து இருக்கிறது, அந்த நிலையில உன்னுடைய கருத்துக்களை நீ பகிர்ந்து கொள்ன்ற மாதிரி சில விஷயங்களை அவர்களுடைய அனுபவத்தோடு நீங்க இணைந்து உங்க கேள்வி அமைப்பு முறைகளை கேட்கும் பொழுது நிச்சயமாக செயற்கை நுண்ணறிவை மட்டும் சார்ந்து இருக்க மாட்டார்கள் ஆசிரியர்கள். இது வந்து ரொம்ப அழகா அவர் வலியுறுத்தினாரு. அதுதான் அதை நோக்கி தான் நாம் போய்கொண்டிருக்கின்றோம். கேள்வி அமைப்பு விதம், நம்மளுடைய கற்பித்தல் முறைகள் மாற்றத்திற்குரியவை, மாறிக்கொண்டிருக்கணும். இந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் நேத்து வந்து ஒரு கல்வியாளர் வந்து கீனோட் ஸ்பீக்கர் வந்து பரிமாறிக்கொண்டார். சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சொன்னது வந்து அவர் வந்து செயற்கை நுண்ணறிவே அல்ல, நம் மனித நுண்ணறிவு. நாம் தான் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நம்முடைய அந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் மகத்தான அந்த நுண்ணறிவை நாம் வளர்த்து கொள்ளணும்ன்றத வலியுறுத்தினார். அது இவர் சொன்ன பேச்சாளர் சொன்னதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கிறது. அதனால வலியுறுத்த விரும்புகிற வேற ஏதேனும் கருத்துகள், ஆசிரியர்கள், கேள்விகள்?
நல்லா பல கேள்விகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேற ஏதேனும்? சரி, மறுபடியும் எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்கம்மா, பேரை சொல்லுங்க. உங்க முகம். கிருஷ்ணமூர்த்தி சுதா ஓகே, ஆசிரியர் சுதா சொல்லுங்க. ஆசிரியர், இப்ப நம்ம வந்து ஏஐ பயன்படுத்தி தமிழ்ல நிறைய கேள்விகள் கேட்கிறப்போ, எங்களுக்கு கருத்துக்களை சேகரிக்கிறப்போ, அது இணையதளத்துல இருக்கிற அந்த கருத்துக்களையே தான் இப்போ உள்ள இணையதளத்துல இருக்கிற செய்திகளை தான் எங்களுக்கு கொடுக்கறதா நான் கேட்ட வரலையும் பார்த்தேன். இதை தாண்டி பழைய இலக்கியங்கள், பழைய தமிழ் நூல்கள்ல இருந்த உள்ள செய்திகள் எல்லாம் ஏஐ வந்து கொடுக்குமா நமக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வியா இருந்துச்சு. ஏன்னா அதுவே இணையதள வெப்சைட் லிங்கையும் கொடுக்குது. அதுக்கு அடுத்தது அதுல உள்ள செய்திகளை தான் இந்த ஏஐ வந்து சமரைஸ் பண்ணி கொடுக்கறதா நான் கேட்ட வரலையும் பார்த்தேன். இதை தாண்டி பழைய நூல்கள், தமிழ் கட்டுரைகள், எழுத்தாளர்களுடைய செய்திகள்ல இருந்து உள்ள கருத்துக்களை எல்லாம் ஏஐ கொடுக்கிற மாதிரி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி ஆசிரியர். நன்றி. நன்றி. நன்றி மேடம். இது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போது எல்லாருமே வந்து நம்ம வந்து ஃபோன் வச்சுருக்கோம் இல்லையா? ஐஃபோனோ இல்லை ஒரு சாம்சங் ஃபோன், ஏதோ ஒரு ஃபோன் வச்சுருக்கோம் இல்லையா? இதில் வந்து இப்போ வாய்ஸ் கேப்பபிலிட்டிங்கிறது வந்து எல்லா ஏஐலையும் வந்துருச்சு. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி என்னோடய மகள் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி நெப்போலியன் பற்றி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நெப்போலியன் வந்து அவருடைய உண்மையான ஆசிரியருங்கிறது வந்து அவரோட ஒரு சொந்தக்காரராக, ஒரு பெரியப்பா வகையில் வர்ற ஒருத்தரா, இல்லைன்னா அவரோட குருவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அவங்களோட பாடப்புத்தகத்தில் வந்து சொன்னதுங்கிறது வந்து வேற ஒரு பதிலாக இருந்தது, எனக்கு தெரிஞ்சது வேற ஒரு பதிலாக இருந்தது. என் மகள் என்கிட்ட எதிர்பார்த்தது என்னென்னா, என்கிட்ட பதிலை கொடு, நான் இந்த பதிலை ஆசிரியருக்கு அனுப்பணும்னு. நான் சொன்னேன், அப்படி நான் செய்ய முடியாது. அப்படி நான் செய்கிறதா இருந்தால் நான் தான் வந்து உனக்கு பதிலாக நான் வந்து ஆசிரியர் அங்கே மாணவராக இருக்கணும், நம்ம ஒன்று செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். அவங்க கேட்டாங்க, சரி என்ன செய்யலாம் அப்படின்னு. நம்ம நெப்போலியன்கிட்டே கேட்டுடலாமே அப்படின்னு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, இது எப்படி நெப்போலியன்கிட்ட கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த ஏஐ பயன்படுத்தி ஏஐ கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி என் மகளுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது, நீங்கள் இந்த அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்கு நீ தான் நெப்போலியன். அப்போது நெப்போலியனோட குரலில் உன்னோட வாழ்க்கை வரலாறில் நடந்த மிக முக்கியமான சம்பவங்கள் என்ன, உனக்கு யார் இந்த ஒரு அறிவை கொடுத்தது, இந்த போருக்கு உன்னை வழிவகுத்து நடத்துனது யார் அப்படிங்கிறத என் மகள்கிட்ட ஒரு உரையாடலாக செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதுவும் ஒத்துக்குச்சு. ஃபோனை என் மகள்கிட்ட கொடுத்தேன். அவங்க கேட்டாங்க. அதுக்கு பதில் அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு உரையாடலாக என் மகளோடையும் அந்த ஏஐ கூடயும் நெப்போலியனோட குரல்லையே வந்து நடந்தது. அது பார்த்திங்கன்னா நான் பதில் கொடுக்கல, எப்பயோ 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை கிட்டத்தட்ட இப்போ நேரடி தொலைக்காட்சி மூலியமாக பார்க்குற மாதிரியே ஒரு கோணத்திலேயே வந்து துல்லியமான தரவுகளோட பதிலாக என்னோடய மகளுக்கு அவங்களுக்கு புரிகிற விதத்தில். ஏன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன், என் மகளுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, இது மாதிரி 12 வயதாகிறது, அந்த ஒரு கோணத்திலேயே அவங்கக்கிட்ட பதில் சொல்லணும் அப்படின்னு நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன் ஏஐ கிட்ட. மிக துல்லியமான சரியான பதிவுகளோட மகளுக்கு அது புரிகிற கோணத்தில் வந்து அந்த உரையாடல் நடந்தது. ஏன்னா நான் அதுக்கப்புறம் மறுபடியும் போய் விக்கிபீடியா இங்கே பல இடங்களில் செக் பண்ணேன், இந்த ஆன்சர் கரெக்டாக இல்லை, சும்மா இது ஏதாவது அந்த ஒரு சமயத்தில் ஏதோ சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, மிக துல்லியமாக அதோட தரவுகள்லேருந்து அது ரொம்ப பழைய கால இதுலேருந்து எடுத்து அது வந்து சரியான ஆன்சர்ஸை வந்து என்னோடய மகளுக்கு கொடுத்தது. ஸோ இது உங்களோட கேள்வி, இது வந்து எந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் இது வரைக்கும் மனித குலத்திற்கு பிரிண்டான, பப்ளிஷான, இல்லை வீடியோ மூலியமாக, இல்லை இமேஜ் மூலியமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற ஏஐ எல்லாவோட செயற்கை நுண்ணறிவையும் உங்களுக்கு சரியான பதில் கொடுக்கும். எங்கேருந்து கிடைச்சிது அப்படிங்கிறதையும் கொடுப்பேன். நான் என்னோட அந்த மாயா ஏஐ டியூட்டரில் காமிச்சேன் இல்லையா, கடைசியில் எந்தெந்த புத்தகத்துலேருந்து அந்த குறிப்பு எடுத்துதுங்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த இதை கண்டிப்பாக அது வந்து எடுத்து கொடுக்கும். ஆனால் என்னோடய உதாரணத்து மாதிரி நேரடியாக பதில் மட்டும் கொடுத்தீங்கன்னா என்னோடய மகள் இன்றைக்கி கற்றுக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எப்பயுமே அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க, நெப்போலியன் அவருக்கு ஒரு பெரியப்பா இருந்தார், அவர் தான் வந்து இந்த ஒரு சில வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்களோட நினைவுகளில் இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ப்ளூம்ஸ் டாக்ஸானமி, ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன் தான். சரி ஆசிரியர்கள், நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவ பகிர்வுக்கு ரொம்ப நன்றி ஆசிரியர்கள். நேரம் கருதி இன்றைய கலந்துரையாடலை இத்துடன் முடித்துக் கொள்வோம். அதற்கு முன் இவ்வளவு நேரம், கடந்த 1.5 மணி நேரம் அவருடைய அனுபவம்,
பெற்ற சில கருத்துகள், அவர் உருவாக்கிய சில பணிச்சட்டம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டமைக்கு முதல்ல திரு சந்திரகுமார் அவர்களுக்கு தமிழாசிரியர் பணித்திறன் சார்பில் நன்றியை தெரிவித்துக்க விரும்புகிறோம். அடுத்த நிலையில ஆசிரியர்கள் மிக அருமையா ஆவலுடன் உங்களோட கருத்துக்களை எல்லாம் சொன்னீங்க, கேட்டீங்க. அதோடு ஒரு நிலைப்பாட்டோடு இன்றைய நிகழ்வை வந்து முடிக்க விரும்புகிறேன். அதாவது ஒரு கட்டத்துல மீனை உண்பதற்கு கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க ஆசிரியர்களே என்று சொன்ன காலம் மாதிரி இப்பொழுது 21ஆம் நூற்றாண்டுல செயற்கை நுண்ணறிவை சரியாக பயன்படுத்துவதற்கு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற நிலைப்பாட்டுல நாங்க இருக்கோம். ஆசிரியராகிய நாம் செயற்கை நுண்ணறிவை எப்படி மாணவர்கள் கற்றுத்தரலாம் என்றதையும் ஒரு திறனாக நுண்ணாய்வு சிந்தனை திறன், எது சரி எது தவறு, தொடர்பு படுத்துற திறன், இவற்றையெல்லாம் கற்றுக் கொடுக்கின்ற நிலைப்பாட்டுல இருக்கிறோம். இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நமக்கு என்றைக்குமே வேலை நிரந்தரமா இருந்து கொண்டே இருக்கும், நம் பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த எண்ணத்தோட விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஆசிரியர்களே. நன்றி திரு சந்திரகுமார். நன்றி. நன்றி. Hi colleagues, before you leave, just a reminder to give us your feedback on the event portal by clicking schedule and the feedback button for this session SP001. Yeah, thank you so much. Have a good day and thanks so much for being a part of the conference.